Hi. So today discussion topic என்ன யூனியன் கவர்மெண்ட். ஸோ யூனியன் கவர்மெண்ட் பொறுத்த வரைக்கும் என்னன்னா அதில் 3 ஆர்கன்ஸ் இருக்கு. ஸோ யூனியன் கவர்மெண்ட்டை எப்படி பிரிப்போம் அப்படின்னா ஸோ 3ஆ பிரிப்போம். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் எக்ஸிக்யூட்டிவ், லெஜிஸ்லேச்சர், and judiciary. So executive தமிழ்ல நிர்வாகம், சட்டமன்றம், and ஸோ யூனியன் கவர்மெண்ட் இந்தியா ஃபாலோ பண்ணுற பார்லிமெண்ட்ரி சிஸ்டம் வந்து எப்படி இந்தியா எந்த மாதிரியான கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்குன்னா ஸோ எக்ஸிக்யூட்டிவ் இருக்கும், யூனியன் கவர்மெண்ட் பொறுத்த வரைக்கும் லெஜிஸ்லேச்சர் அண்ட் ஜுடிஷரி இருக்கும். ஸோ இது பார்த்தோன்னா ஒன்றுக்கு ஒன்று என்னவாக இருக்கும்னா தொடர்புடையதாக தான் இருக்கும். இப்போது நம்ம அதில் பார்க்க போகிற டாபிக் என்னென்னா யூனியன் எக்ஸிக்யூட்டிவ்ஸ். யூனியன் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் பொறுத்த வரைக்கும் அதில் யார் யார் இருப்பாங்கன்னா பிரசிடென்ட்ஸ் இருப்பாங்க, வைஸ் பிரசிடென்ட்ஸ் இருப்பாங்க, பிரைம் மினிஸ்டர்ஸ் அண்ட் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் இருப்பாங்க, அதுக்கப்புறம் தலைமை வழக்கறிஞர் இருப்பாங்க. ஸோ இந்த யூனியன் எக்ஸிக்யூட்டிவ் டாபிக் எடுத்துட்டோம்னா இவங்க 4 பேர் வரும். ஸோ இந்த வீடியோ சீரியஸில் நம்ம வந்துட்டு ஒன்றுனா பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்க்குறது இன்னைக்கு யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா பிரசிடென்ட். ஸோ பிரசிடென்ட் பொறுத்த வரைக்கும் அவங்க தான் இந்தியாவோட ஃபர்ஸ்ட் சிட்டிசன் ஆஃப் இந்தியான்னு சொல்லுவாங்க. ஸோ பிரசிடென்ட் இவங்க ஃபர்ஸ்ட் சிட்டிசன் ஆஃப் இந்தியா. ஃபர்ஸ்ட் சிட்டிசன் ஆஃப் இந்தியா. ஸோ இது எல்லாமே நமக்கு வந்துட்டு நார்மலாக தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்தியாவோட ஹெட்டு யார் அப்படின்னு பார்த்தோன்னா பிரசிடென்ட், ஹெட் ஆஃப் ஸ்டேட், கான்ஸ்டியூஷனல் ஹெட், ஸோ ஃபர்ஸ்ட் சிட்டிசன் ஆஃப் இந்தியா, ஹெட் ஆஃப் ஸ்டேட் அண்ட் கான்ஸ்டியூஷனல் ஹெட். ஸோ இந்த ஃபுல் வீடியோஸ்லேயே நம்ம எந்த மாதிரி பார்ப்போம்னா இப்போ பிரசிடென்ட்ஸ் இருக்காங்கன்னா அவங்க ஒருத்தர் வந்து பிரசிடென்ட் ஆகுறதுக்கு எந்த மாதிரியான குவாலிட்டிஸ் தேவைப்படுது, அவங்க எந்த தகுதிகள் தேவைப்படுது, அவங்க எந்த மாதிரியான முறையில் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க, அவங்களுக்கு எவ்வளோ காலம் பதவிக்காலம் இருக்குது, அதுக்கப்புறம் அவங்க மறுபடியும் பிரசிடென்ட் எலெக்ஷனுக்கு நிற்க முடியுமா நிற்க முடியாதா, அவங்களுக்கு யார் வந்துட்டு உறுதிமொழி எடுப்பாங்க, அதுக்கப்புறம் அவங்க வந்துட்டு சப்போஸ் அவங்க ஏதாவது மிஸ்டேக்ஸ் பண்ணால் அவங்களுக்கு வந்துட்டு எந்த மாதிரியான பனிஷ்மெண்ட்ஸ் வந்து எப்படி டிஸ்குவாலிஃபிகேஷன் எப்படி பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் அவங்களோட போஸ்டிங் வந்துட்டு எந்த மாதிரியான நேரத்துலலாம் வந்துட்டு வெக்கேஷன் ஆகும், ஓகே எலெக்ஷன்ஸ் நடக்குது, அதுக்கப்புறம் வந்துட்டு அவங்க ஓட் கால்குலேஷன் எந்த மாதிரி பண்ணுறாங்க, ஸோ ஓட் கால்குலேஷன் ஓட்டிங் வந்துட்டு எப்படி பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஃபைனலாக வந்துட்டு அவங்களோட ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் பிரசிடென்ட்ஸ் அண்டு பவர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் பிரசிடென்ட்ஸ் வந்துட்டு நம்ம பார்ப்போம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் இவங்க வந்துட்டு பிரசிடென்ட் எலெக்ஷனில் கண்டெஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ பிரசிடென்ட் எலெக்ஷனில் ஒரு பிரசிடென்ட் வந்து எந்த மாதிரியான ஓட்டிங் எலெக்ஷன்ஸ் வந்து அவங்க கண்டக்ட் பண்ணுறாங்கன்னு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுப்போம். ஸோ வந்துட்டு என்ன ஸோ எலெக்ஷன் பிரசிடென்ட் எலெக்ஷன். ஸோ இவங்களோட பிரசிடென்ட் எலெக்ஷன் பற்றி சொல்கிற ஆர்டிகல்ஸ் என்ன அப்படின்னா
பிரசிடென்ட் எலெக்ஷன்ஸ் பற்றி சொல்கிற ஆர்டிக்கலோட நம்பர் 54. ஸோ இந்த பிரசிடென்ட்ஸ் எலெக்ஷன்ஸ் வந்து எப்படி கண்டக்ட் பண்ணுவாங்க அப்படின்னா எலக்டோரியல் காலேஜ் மூலமாக. இப்போ நார்மலாக நம்ம எம்பி எலெக்ஷன்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணுவோம். எம்பி எலெக்ஷன், ஸ்டேட்ஸ் எம்எல்ஏ எலெக்ஷன்ஸ் வந்து பார்த்தோன்னா அது வந்து எப்படி இருக்கும்னா வந்துட்டு டைரக்ட் எலெக்ஷன்ஸாக இருக்கும். சிங்கிள் நம்ம வந்துட்டு என்னென்னா அடல்ட் பிரான்சிஸ் அப்படின்னா 18 வயசு நிரம்பினவங்க யார் வேணாலும் அதுக்கு வந்து ஓட் போட்டு பீப்புள்ஸ் வந்துட்டு செலக்ட் பண்ணுவாங்க. ஓகேவா? 15 வயசு நிரம்பினவங்க எல்லாமே எலெக்ஷனில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணி நம்ம தொகுதியை சேர்ந்த எம்எல்ஏவோ எம்பிஸோ வந்துட்டு செலக்ட் பண்ணுவோம். ஆனால் இந்த பிரசிடென்ட் எலெக்ஷன்ஸில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம வந்து டைரெக்டாக பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது. அதுக்கு பதிலாக என்ன பண்ணுவாங்கன்னா நம்மளால் எலெக்ட் பண்ணப்பட்ட ஸ்டேட்டில் இருக்க எம்எல்ஏஸ் அண்ட் சென்ட்ரலில் இருக்க யூனியன் அண்ட் லோக்சபா அண்ட் ராஜ்யசபாவில் இருக்க எம்பிஸ் வந்து சேர்ந்து இவங்க வந்து பிரசிடென்ட் எலெக்ஷன்ஸில் வந்துட்டு எலெக்ட் பண்ணுவாங்க. ஸோ அது எந்த மூலமாக அப்படின்னா எலக்டோரியல் காலேஜ். ஸோ எலக்டோரியல் காலேஜ் தான் என்னன்னா பிரசிடென்ட் எலெக்ஷன்ஸை வந்துட்டு கண்டக்ட் பண்ணுவாங்க. ஓகே, எலக்டோரியல் காலேஜ் பிரசிடென்ட் எலெக்ஷனை கண்டக்ட் பண்ணுவாங்க. இந்த எலக்டோரியல் காலேஜில் இந்த எலெக்ஷன்ஸ் கண்டக்ட் பண்ணுற எலெக்ஷன்ஸில் வந்துட்டு யார் யாரெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க அப்படின்னா எலெக்டட் மெம்பர்ஸ் ஆஃப் த member of so elected members of Lok Sabha and Rajya Sabha. சட்டம் மக்களவையிலும் மத்திய கவர்மெண்ட் பொறுத்த வரைக்கும் இதில் யார் யார் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்கன்னா மாநிலங்களவை உறுப்பினர்களும் மக்களவை உறுப்பினர்களும் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. அதுவும் ஒன்லி ஃபார் த எலெக்டட் கேண்டிடேட்ஸ் மட்டும்தான். எம்பி எலெக்ஷன்ஸ் அண்ட் ஸ்டேட் ரெப்ரஸன்டேட்டிவாக இருக்க ராஜ்யசபாவில் இது பண்ணுவாங்க. பட் அவங்க எலெக்டட் பார்ட்டிசிபென்ட்ஸ் பிரசிடென்ட்டால் நாமினேட் பண்ணுறவங்க பற்றி அவங்க வந்துட்டு இதில் பார்ட்டிசிபேட் பண்ண மாட்டாங்க. செகண்ட் ஒன் state legislature elected state so state la elected பண்ண போற all states MLAs and direct elected பண்ற யூனியன் டெரிட்டரிஸ்ல இருந்து டைரக்டா எலெக்டட் பண்ற மெம்பர்ஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. ஸோ நம்ம வந்து மொத்தம் வந்துட்டு கரண்ட்ல வந்து 28 ஸ்டேட்ஸ் அண்ட் 9 யூனியன் டெரிட்டரிஸ் இருக்கு. சாரி 28 ஸ்டேட்ஸ் அண்ட் 8 யூனியன் டெரிட்டரிஸ் இருக்கு. ஆனால் இந்த 8 யூனியன் டெரிட்டரிஸுக்கும் நம்ம வந்துட்டு என்னென்னா தொகுதிகள் இருக்கா, எம்பிஸ் இருக்காங்கன்னு கேட்டானா இல்லை. அதில் வந்து 2 யூனியன் டெரிட்டரிக்கு மட்டும்தான் வந்துட்டு என்னென்னா நம்ம வந்து ரெப்ரசன்டேஷன்ஸ் கொடுத்துருக்கோம். அந்த 2 யூனியன் டெரிட்டரி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா டெல்லி, நெக்ஸ்ட் ஒன் புதுச்சேரி. ஸோ இந்த 2 யூனியன் டெரிட்டரிக்கு மட்டும்தான் நம்ம வந்துட்டு லோக்சபாலேயோ இல்லைன்னா ராஜ்யசபாவில் வந்து ரெப்ரசன்டேஷன்ஸ் இருக்காங்க. ஸோ இப்போ யார் யார் எலக்டோரியல் காலேஜில் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்கன்னா எலெக்டட் மெம்பர்ஸ் ஆஃப் த லோக்சபா அண்ட் ராஜ்யசபாவில். ஸோ எலெக்டட் மெம்பர்ஸ் ஆஃப் லோக்சபா வந்துட்டு என்னென்னா 543 ப்ளஸ் ராஜ்யசபாவில் 233. இப்போ கரண்டில் இருக்கவங்க இவங்க வந்துட்டு என்னென்னா எலெக்ஷன் டைரக்டாக பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. ஆல் ஸ்டேட்ஸில் இருக்க எம்எல்ஏஸ் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. அண்ட் யூனியன் டெரிட்டரிஸ் அண்ட் புதுச்சேரியில் இருக்கவங்க, யூனியன் டெரிட்டரிஸ்னான டெல்லி அப்புறம் புதுச்சேரியில் இருக்கவங்க வந்துட்டு பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. ஸோ ஓகே, இதில் வந்துட்டு யார் யார் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க அப்படின்னு தெரிஞ்சிச்சு.
ஸோ நமக்கு ஒரு டவுட் கிளியர்னஸ்க்கு மேபி யார் யாரும் இதில் பார்ட்டிசிபேட் பண்ணலை, ஸோ இந்த பண்ண முடியாது, யார் யாரும் இந்த எலெக்ஷன்ஸை பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிச்சுன்னா ஸோ கன்ஃபியூஸ் வராது. ஸோ நான் பார்ட்டிசிபேட் யார் யார் இருப்பாங்கன்னா, ஸோ ராஜ்யசபால நாமினேட்டட் மெம்பர்ஸ், கவர்னர் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது. கவர்னர் ஆல் ஸ்டேட்ஸோட கவர்னர் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது. ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர்ல பிரசிடென்ட் அப்பாயின்மெண்ட் பண்றவங்க இதுல பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது. ஐ மீன் மெம்பர்ஸ். ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர்ல கவுன்சில் இருக்கவங்க, ஸ்டேட் ஆஃப் கவுன்சில் மெம்பர்ஸ், இதில் பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது. ஸோ ஓகே, இதில் இந்த ஸ்டேட் ஆஃப் கவுன்சில் மெம்பர்ஸ்னா யாரு? ஓகே, ஒரு நிமிஷம். ஸோ எம்எல்சி, ஸோ மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேச்சர் கவுன்சில். ஸோ மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேச்சர் கவுன்சில் இருக்கவங்கன்னா யாரு அப்படின்னா, ஸோ ஒரு சில மாநிலங்கள் என்னன்னா மாநிலங்கள் அளவுலையும், ஒரு சில மாநிலங்கள் அளவுலையும் வந்துட்டு என்னன்னா சட்ட மேலவை, சட்ட மன்றம், சட்ட மேலவை, மக்களவை, மேலவைன்னு இருக்கு. ஸோ அதுல வந்துட்டு அவங்க வந்துட்டு என்னன்னா இந்த டைரக்ட் எலெக்ஷன்ல பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது. மத்திய அரசுல இருக்க ராஜ்யசபா இருக்கவங்க மட்டும்தான் டைரக்ட் இந்த எலெக்ஷன்ஸை பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். மாநிலங்கள் லெவல்ல மாநில மேலவையில இருக்கவங்க இதுல பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது. ஸோ இப்போயும் மாநில மேலவை இருக்கா அப்படின்னு ஃபாலோ பண்ணாங்க கேட்டாங்கன்னா 6 ஸ்டேட்ஸ்ல வந்துட்டு என்னன்னா மாநிலங்களவை வந்துட்டு ஃபாலோ பண்றாங்க. ஸோ அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஏபி, ஆந்திர பிரதேஷ், கர்நாடகா, பீகார், தெலுங்கானா, உத்தரப்பிரதேஷ், யூபி, ஆந்திர பிரதேஷ், பீகார், தெலுங்கானா அண்ட் எக்ஸட்ரா. இந்த ஒரு 6 ஸ்டேட்ஸ்ல மட்டும் வந்துட்டு ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் கவுன்சில்ஸ் வந்துட்டு ரன் பண்ணிட்டு இருக்காங்க இப்போ 2021 ரிப்போர்ட் படி. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின்ஸ் வந்துட்டு நம்ம தமிழ்நாட்டில் இதை ஃபாலோ பண்றோமா? ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஓகே எம்எல்சி நான் சொல்கிறேன். ஸோ ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் கவுன்சில், ஸோ இதுக்கு என்ன மீனிங்னா மெட்ராஸ் லெஜிஸ்லேச்சர் கவுன்சில். இது வந்துட்டு என்னன்னா பிஃபோர் த இண்டிபெண்டன்ஸ் இருக்கும்போதே அந்த மாகாணங்களுக்குரிய ரெப்ரசன்டேஷன் கொடுத்துட்டாங்க. ஸோ இது பேசிக்காக இருக்க காரணம் என்னன்னா இதில் வந்து ஒவ்வொரு ஃபீல்டுலையும் இருக்கக்கூடிய ஒவ்வொரு துறை சார்ந்த அறிவியல் சிறந்தாளர்களை வந்துட்டு இதில் வந்துட்டு அப்பாயின்மெண்ட் பண்ணியிருப்பாங்க. இதில் எலெக்டட் இருப்பாங்க, பார்ட்டிஸ் ரெப்ரசன்டேஷன்ஸ் இருக்கும். அது போக வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க, பிரசிடென்ட்ஸ் அண்ட் ரெஃபர் பண்ணியாலும் இதில் இருப்பாங்க. ஏன்னா நமக்கு ஏதாவது ஒரு சந்தேகம் வருது, ஏதோ ஒரு துறை சார்ந்த சந்தேகம் வருது அப்படின்னா ஒரு துறையை சேர்ந்தவங்கள்ட்ட இருந்து நமக்கு வந்துட்டு நாலேஜ் கெயின் பண்ணுறப்போ கொஞ்சம் நல்லா இருக்கும். பட் இதில் வந்து இப்போ இது கரண்ட்ல வந்துட்டு என்னன்னா 6 ஸ்டேட்ஸ்ல மட்டும்தான் இருக்கு. நான் சொன்ன மாதிரி ஆந்திர பிரதேஷ், தெலுங்கானா, கர்நாடகா, பீகார், மத்திய பிரதேஷ், ஸோ இந்த மாதிரி ஒரு 6 ஸ்டேட்ஸ்ல தான் இருக்கு. ஆனா நம்ம தமிழ்நாட்டிலே இதுக்கு முன்னாடி இருந்துச்சு. அதை எப்போ டிசால்வ் பண்ணாங்கன்னா 1886ல. கரெக்டாக ஆகணுமா? ஐயோ. ஸோ
இருந்தது. அதை வந்துட்டு எப்போ டிசால்வ் பண்ணாங்கன்னா 1986ல் ஏடிஎம்கே கவர்மெண்ட். ஏடிஎம்கே கவர்மெண்ட் அப்போ யார் வந்துட்டு சிஎம்மாக இருந்தாங்கன்னா எம்ஜிஆர் தான் வந்துட்டு என்னன்னா சிஎம்மாக இருந்தாங்க. ஸோ இதில் எந்த ஆக்ட் மூலமாக இதை வந்துட்டு இது பண்ணாங்க அப்படின்னா தமிழ்நாடு லெஜிஸ்லேச்சர் ப்ரொசீஜர் பில். தமிழ்நாடு, ஸோ வந்து நான் சொல்கிறேன், தமிழ்நாடு தமிழ்நாடு லெஜிஸ்லேச்சர் அமெண்ட்மெண்ட் பில், கவுன்சில் பில் 1986. ஓகேவா? முன்னாடி வரைக்கும் இந்த ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் கவுன்சில்ஸ் பிஃபோர் த இண்டிபெண்டன்ஸ் அண்ட் ஆஃப்டர் த இண்டிபெண்டன்ஸ் இருந்துச்சு. ஸோ இப்போ கரண்ட்ல எத்தனை ஸ்டேட்ஸ்ல இருக்கு அப்படின்னா 6 ஸ்டேட்ஸ்ல இருக்கு. ஸோ எக்ஸாம்பிள் சொல்லணும்னா ஆந்திர பிரதேஷ், தெலுங்கானா இதெல்லாம். ஸோ நம்ம தமிழ்நாட்டில் இருந்துச்சு அப்படின்னா பிஃபோர் த 1986 வரைக்கும் வந்துட்டு என்னன்னா சட்ட மேலவை இருந்தது. ஆனால் வந்துட்டு ஏடிஎம்கே கவர்மெண்ட் 1986ல் எம்ஜிஆர் அவங்களோட பீரியடில் வந்துட்டு இந்த சட்ட மேலவையை வந்து டிசால்வ் பண்ணிட்டாங்க. எதை பேஸ் பண்ணி அப்படின்னா தமிழ்நாடு லெஜிஸ்லேச்சர் கவுன்சில் பில் அப்படின்னு போட்டு 1986ல் இதை வந்து டிசால்வ் பண்ணிட்டாங்க. இந்த பில்லை வந்துட்டு என்னன்னா அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. இங்கே ராஜ்யசபா பார்லிமெண்ட்ல 2 சபாலையும் இதை வந்துட்டு அப்ரூவல் கிடச்சி 13 ஆகஸ்ட் 1986 பிரசிடென்ட் வந்து சைன் பண்ணி இந்த இந்த பில் எப்போ வந்து ஆக்டா கன்வெர்ட் ஆச்சு அப்படின்னா 1 நவம்பர் 1986. ஸோ ஓகே, இந்த பில் டிசால்வ் பண்ணாங்க. இதை வந்துட்டு மறுபடியும் கொண்டு வர ட்ரை பண்ணாங்களா அப்படின்னா டிஎம்கே கவர்மெண்ட் வந்துட்டு நிறைய தடவை ட்ரை பண்ணாங்க. அதுக்கப்புறம் என்னன்னா இன்னும் வந்துட்டு இதை சட்ட மேலவே டிசால்வ் பண்ணபடி இருக்கு. மேபி ஃபியூச்சரில் இருக்குமா என்னன்னு தெரியல. ஸோ இவங்கெல்லாம் வந்துட்டு என்னன்னா எலக்டோரியல் காலேஜில் வந்துட்டு பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது. ஓகே, ஸோ இவங்கள எப்படி வந்துட்டு ஓட்ஸ் வந்து கால்குலேட் பண்ணுறாங்க? ஸோ நான் என்ன சொன்னேன்னா நம்ம நார்மலாக இருக்கிற விஷயம் கிடையாது. இதில் வந்துட்டு எந்த மாதிரியான ஃபார்முலாஸ் பண்ணுவாங்கன்னா இப்போ ஒரு ரெப்ரசன்டேஷன் ஆஃப் ஸ்டேட்ஸோட ரெப்ரசன்டேஷன் என்னவா இருக்கும்? ஸோ இங்கே ஸ்டேட்டோட ரெப்ரசன்டேஷன் என்னவா இருக்கும்னா இங்கே வந்துட்டு என்னன்னா எம்எல்ஏஸோட ஓட் வந்து கால்குலேட் பண்ணுவாங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி என்னன்னா நம்ம வந்து டைரக்ட் எலெக்ஷன்ஸ்ல எம்பி எம்எல்ஏ சொல்லுவோம். ஸோ நமக்கு வந்துட்டு நிறைய கேண்டிடேட்ஸ் நேம்ஸ் இருக்கும். நமக்கு பிடிச்சவங்க நம்ம ஒரு ஆள் மட்டும் செலக்ட் பண்ணுவோம். ஸோ அந்த வேல்யூ கால்குலேட் பண்ணும்போது அது ஒரு ஓட்டாக மட்டும்தான் கால்குலேட் பண்ணும். ஆனால் இங்கே வந்து பிரசிடென்ட் எலெக்ஷனோ வைஸ் பிரசிடென்ட் எலெக்ஷனோ என்ன பண்ணுவாங்கன்னா எடிட்டோரியல் காலேஜ் ஒரு எம்எல்ஏக்குன்னு சொல்லிட்டு ஒரு வேல்யூஸ் இருக்கும். ஸோ 1 vote ஸோ அதுக்குன்னு சம் ஃபார்முலாஸ் வந்துட்டு அவங்க வந்துட்டு யூஸ் பண்ணுறாங்க. வேல்யூ ஆஃப் ஆன் எம்எல்ஏ. ஓகே, ஸோ ஓட் வேல்யூ ஆஃப் ஸோ ஓட் வேல்யூஸ் வந்துட்டு இவங்க வந்து எப்படி கால்குலேட் பண்ணுறாங்கன்னா ஸோ எப்படி கால்குலேட் பண்ணுறாங்கன்னா அந்த ஸ்டேட்டோட டோட்டல் பாப்புலேஷன் ஆஃப் ஸ்டேட் டிவைட் பை ஸ்டேட்டோட பாப்புலேஷன் அண்ட் அங்கே இருக்கக்கூடிய எலெக்டட் மெம்பர்ஸ். ஸோ எலெக்டட் மெம்பர்ஸ் ஆஃப் ஸ்டேட் அசம்பிளி, எலெக்டட்
members of state assembly into 1/1000. ஸோ இப்படி தான் என்னன்னா ஒரு ஓட் வேல்யூ ஆஃப் எம்எல்ஏஸ் கண்டுபிடிக்கிறாங்க. ஓகே, நான் சொன்னேன்ல வந்து எப்படின்னா வித்தியாசமாக வந்துட்டு இதோட ஓட் வேல்யூ கால்குலேட் பண்ணுறாங்க. ஸோ இந்த ஃபார்முலாஸ் வச்சு தான் ஓட் வேல்யூஸ் கால்குலேட் பண்ணுறாங்க. ஸோ நான் வந்துட்டு இது பார்த்தோன்னு ரொம்ப பெருசாக ஒரு மாதிரி இருக்கும். ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள்ஸ் வச்சு நான் வந்து சொல்கிறேன். ஸோ பீகாரோட பாப்புலேஷன் நான் வந்து என்ன டேட்டா எடுத்துக்கிறேன் அப்படின்னா 1971 பீகாரோட பாப்புலேஷன் எடுத்துக்கிறேன். பீகாரோட பாப்புலேஷன் வந்து 1971 எவ்வளோ இருக்குன்னா 2142126 இருக்கு. ஆனால் இப்போ பீகாரோட கான்ஸ்டியூஷன் அசம்பிளியோட கவுண்ட் வந்துட்டு என்னன்னா 243 இன்ட்டு 1/100. ஓகேவா? ஸோ நான் வந்துட்டு இதை டிவைட் பண்ணுறேன். ஸோ 42126 இது வந்து எப்படின்னா அப்ராக்சிமேட்டாக 1971 5 crores கிட்ட பீகார் ஒரு ஸ்டேட்டில் மட்டும் அதோட பாப்புலேஷன் இருக்குது. அதில் உள்ள எம்எல்ஏஸோட தொகுதி மொத்த தொகுதிகள் என்ன அப்படின்னா 243. இதை டிவைட் பண்ணி இதை வந்துட்டு 1/1000 பண்ணுறேன். ஸோ அப்படி பண்ணும்போது இதோட ஆன்சர் என்ன அப்படின்னா 173. ஓகேவா? ஸோ நான் சொன்ன மாதிரி ஒரு எம்எல்ஏவோட ஓட் பர்சன்டேஜ் வந்து என்னன்னா 173. ஆனால் எனக்கு வந்துட்டு என்னன்னா மொத்த எம்எல்ஏகளோட ஓட் வேல்யூ வேணும். ஸோ நான் என்ன பண்ணேன்னா 173 இன்ட்டு 243 மல்டிப்ளை பண்ணுறேன். ஸோ 243 மல்டிப்ளை பண்ணும்போது 42039. ஸோ இதுதான் என்னன்னா ஒரு எம்எல்ஏ மொத்தம் பீகார் ஸ்டேட்ஸோட எம்எல்ஏவோட ஓட் வேல்யூ. அவங்க வந்துட்டு நம்பர் ஆஃப் தான் போவாங்க, ஆனால் அவங்கள ஓட்டு எப்படி கால்குலேட் பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி 4209. ஸோ இதுதான் என்னன்னா பீகாரோட ஓட் வேல்யூ. ஸோ ஓகே, பீகாரோட ஓட் வேல்யூ பார்த்தாச்சு. இது வந்து என்னன்னா எம்எல்ஏ ஓட் வந்துட்டு எப்படி வந்துட்டு கால்குலேட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அடுத்து எம்பியோட ஓட் வேல்யூஸ் வந்துட்டு எப்படி கால்குலேட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஏன்னா எம்எல்ஏஸ்க்கும் தனி ஓட் வேல்யூஸ் அண்ட் எம்பிஸ்க்கும் தனியாக வந்துட்டு என்னன்னா ஒரு ஃபார்முலாஸ் வந்துட்டு வச்சுருக்காங்க. ஸோ அது மாதிரி பார்க்கலாம். ஸோ எம்பிஸ்க்கு வந்து ஓட் வேல்யூ பார்க்கறதுக்கு ஓட் வேல்யூ வந்துட்டு எப்படி பார்ப்பாங்கன்னா total values of the MP ஓட vote value. Okay, so MP ஓட vote value இதில் வந்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா ஆல் ஸ்டேட்ஸோட எல்லா மாநிலத்தில் இருக்கக்கூடிய எம்எல்ஏவோட ஓட் வேல்யூ இருக்கா. நான் வந்து முன்னாடி காமிச்சது வந்துட்டு ஒரே ஒரு ஸ்டேட்க்குரிய பீகார்னு ஒரு ஸ்டேட்ஸ் இருக்கா, அந்த ஸ்டேட்ஸ்க்குரிய வந்துட்டு எம்எல்ஏவோட ஓட் வேல்யூ தான் காமிச்சு. இப்போ நம்ம வந்து எம்பி வேல்யூஸ் எப்படி கண்டுபிடிக்க போறோம்னா எல்லா ஸ்டேட்ஸோட எம்எல்ஏவோட ஓட் வேல்யூவை நம்ம டிவைடட் பை எதோடனா எலெக்டர்ஸ் மெம்பர்ஸ் இருப்பாங்கல்ல, பார்லிமெண்ட்டோட எலெக்டர்ஸ் மெம்பர்ஸ், எலெக்டட் மெம்பர்ஸ் ஆஃப் பார்லிமெண்ட். இதுதான் என்னன்னா ஒரு எம்பி ஓட்ஸ் வேல்யூ கால்குலேட் பண்றது. இப்போ 2017 எலெக்ஷன்ஸ், ஏன்னா லாஸ்ட் டைம் பிரசிடென்ட் எலெக்ஷன்ஸ் எப்போ கண்டக்ட் பண்ணாங்க அப்படின்னா 2017 தான் கண்டக்ட் பண்ணாங்க. அப்போ எம்எல்ஏவோட ஹோல் ஓட் வேல்யூ என்னன்னா 5494 and 95. ஸோ நமக்கு வந்துட்டு என்னன்னா எலெக்டட் மெம்பர்ஸ் எவ்வளோ பேர் இருக்காங்கன்னு தெரியும். சம் எக்ஸாம்பிள் எலெக்டர்ஸ் மெம்பர்ஸ் சொல்லணும்னா லோக்சபால 543, ராஜ்யசபால 233. இன் 2017 எலெக்ஷன் அப்போ ஸோ 6, 7 and 7. ஸோ டோட்டல் வேல்யூ வந்துட்டு 776. ஸோ டிவைட் பண்ணால் இதோட ஒரு ஓட்டோட வேல்யூ வந்துட்டு 708. ஸோ நான் 2000 எலெக்ஷன்ஸோட ஆல் ஸ்டேட்ஸோட எம்எல்ஏ வேல்யூஸ் வந்துட்டு நான் எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கேன். ஸோ 549495
இதை வந்துட்டு நான் மொத்தம் எலெக்டட் மெம்பர்ஸ் ஆஃப் பார்லிமெண்ட்ல இருக்காங்க, ராஜ்யசபா அண்ட் லோக்சபா 2 பேரோட நம்பர்ஸ் எடுத்திருக்கேன். ஸோ இதை வந்துட்டு நான் டிவைட் பண்ணும்போது எனக்கு வர ஆன்சர் 708. இந்த 708ன்றது ஒரு எம்பியோட வேல்யூ. ஆனால் எனக்கு வந்துட்டு டோட்டல் எம்பியோட வேல்யூஸ் வேணும், டோட்டல் வேல்யூ வேணும். ஸோ டோட்டல் வேல்யூ வரப்போ 708 இன்ட்டு 706. ஓகே, இதை ரெண்டும் மல்டிப்ளை பண்ணும்போது நியர் இஸ் 549,408. ஸோ இதுதான் வந்துட்டு என்னன்னா டோட்டல் எம்பிஸோட வேல்யூஸ். இப்படி தான் வந்து கால்குலேட் பண்ணுவாங்க. ஸோ ஓட் வேல்யூஸ். ஸோ ஓகே, இதில் வந்துட்டு என்னன்னா இப்போ எம்பிஸும் இது பண்ணியாச்சு, இவங்களோடதையும் கால்குலேட் பண்ணியாச்சுன்னா இப்போ வின்னிங் கேண்டிடேட்ஸ் வந்துட்டு எப்படி செலக்ட் பண்ணுவாங்க, வின்னிங் கேட்டகரிஸ் வந்துட்டு எப்படி செலக்ட் பண்ணுவாங்க அப்படின்னா அதுக்கும் வந்துட்டு என்னன்னா ஒரு ஃபார்முலா சொல்றாங்க. ஸோ அதோட ஃபார்முலாஸ் என்ன அப்படின்னா, ஸோ என்னன்னா வின்னிங் கோட்டான்றாங்க. ஓகேவா? ஸோ அப்படின்னா ஸோ எவ்வளோ எடுத்தால் அவங்க வந்துட்டு வின் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா, ஸோ மேக்ஸிமம் வந்துட்டு ஒரு 3 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோ, எக்ஸ் ஒய் இஜெட். ஸோ இந்த 3 பேர் வந்து பிரசிடென்ட் எலெக்ஷனில் கண்டெஸ்ட் பண்ணுறாங்க. மேக்ஸிமம் வந்து எவ்வளோ பேர் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க தெரியல. நான் முன்னாடி சொல்ல மாதிரி எம்பி எலெக்ஷன்ஸ் ஓட் வேல்யூஸ் தனியாக வச்சுக்கோங்க, எம்எல்ஏ ஓட் வேல்யூஸ் தனியாக வச்சுக்கோங்க. அது வந்து என்னன்னா கான்செப்ட் புரியணும் அப்படின்றதுக்காக எக்ஸாம்பிள் பண்ணது. இது வந்து இன்னொன்று அதில் வந்துட்டு எப்படி கால்குலேட் பண்ணுறாங்க, எப்படி தீர்மானிக்கிறாங்க அப்படின்னா, இதில் வந்துட்டு என்ன XY Z 3 பேர் இருக்காங்க. அப்ராக்சிமேட்டாக வந்துட்டு எவ்வளோ பேர் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க அப்படின்னா 1000. ஓகே, இப்போ வந்து அப்ராக்சிமேட்டாக 1000 மெம்பர்ஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க அந்த எலெக்ஷன் வச்சுக்கோங்க. அதில் வந்துட்டு என்னன்னா எக்ஸ் வந்துட்டு ஒரு 400 வாங்குறாரு. ஓகே, ஒய் வந்துட்டு ஒரு 300 வாங்குறாரு, இஜெட் வந்துட்டு 100 வாங்குறாரு. இப்போ நார்மல் எலெக்ஷன்ஸாக இருந்தால் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, இந்த யார் ஹையாக வாங்கியிருக்காங்களோ அவங்க தான் வின்னர்னு சொல்லிட்டு சொல்லிடுவாங்க. ஆனால் இங்கே வந்துட்டு அப்படி சொல்ல முடியாது. அதுக்குன்னு வந்துட்டு ஒரு சில ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணுறாங்க. என்ன ஃபார்முலாஸ் அப்படின்னா, இந்த எவ்வளோ நம்பர் போல் ஆகுதோ, ஓகேவா, டோட்டல் போல் ஆகுற நம்பரை டிவைட் பண்ணி 2ஆல டிவைட் பண்ணிடுவாங்க. டிவைட் பண்ணிட்டு இதுக்கு ஒரு ஃபார்முலா என்ன சொல்றாங்கன்னா 1 + 1 போட்டு 2 + 1. இப்போ வந்துட்டு நான் சொன்ன மாதிரி 1000 ஓட்ஸ் வந்து போல் ஆகுது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ 1000 / 2 + 1 / 2னா மேக்ஸிமம் வந்துட்டு என்னன்னா 350. ஸோ யார் வந்துட்டு 351 எடுக்கிறாங்களோ, அந்த கிராஸ் லைன் வந்துட்டு கிராஸ் பண்ணுறாங்களோ அவங்க தான் வந்துட்டு வின்னர். ஸோ ஆப்வியஸ்லி இந்த இடத்துல வந்துட்டு எக்ஸ் வந்துட்டு 400 எடுத்துட்டாரு, ஸோ வின்னர். மேபி வந்துட்டு இந்த இடத்துல உங்களுக்கு இன்னொரு சந்தேகம் வரலாம், மேபி ஒரு 3 மெம்பர்ஸ் தான் இருப்பாங்களா, நிறைய மெம்பர்ஸ் வந்துட்டு கண்டெஸ்ட் பண்ணலாம். மேக்ஸிமம் 38 நாமினேஷன்ஸ்லாம் வரும், 38 மெம்பர்ஸும் கண்டெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ அப்படின்றப்போ அந்த இடத்துல என்ன பண்ணுவாங்க, இதில் இன்னொரு விஷயம் சொல்லியிருக்காங்க, நம்ம ஓட் போடுறதுக்கு பேர் வந்து என்ன அப்படின்னா அடல்ட் ஃபேன்சி சிஸ்டம், வயது வந்தோருக்கான வாக்குரிமை அப்படின்ட்டு நம்மளுக்கு தமிழில் சொல்லுவாங்க. ஆனால் வந்துட்டு இந்த இது சொல்லும்போது எலக்டோரியல் காலேஜ் எலெக்ஷன்ஸ் கண்டக்ட் பண்ணுறாங்க. ஆனால் என்னன்னா சிங்கிள் டிரான்ஸ்பர் ஓட்டுன்னுவாங்க. ஓகேவா, சிங்கிள் டிரான்ஸ்பரபிள் ஓட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இங்கே சிங்கிள் டிரான்ஸ்பர் ஓட் அப்படின்றப்ப இதுக்குள்ள வந்து ஒரு கான்செப்ட் வருது. நான் சொன்ன மாதிரி இப்போ ஏ ஒரு கேரக்டர், ஸோ ஏ ஒன்று, அப்புறம் ஸோ பி, அகெயின் சி, ஸோ டி. ஸோ இப்போ வந்துட்டு என்னன்னா இந்த மாதிரி 4 கலர்ஸில் வந்துட்டுனா 4 பர்சன்ஸை வந்துட்டு மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஓகேவா, இப்போ இந்த 4 மெம்பர்ஸ் தான் வந்துட்டு என்னன்னா மேக்ஸிமம் ஓட்டிங்கில் வந்துட்டு பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. சரி, அந்த 4 மெம்பர்ஸ் வந்து பிரசிடென்ட் எலெக்ஷனை கண்டக்ட் பண்ணுறாங்க. எவ்வளோ பேர் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க அப்படின்னா 5000 மெம்பர்ஸ். ஸோ இதுவும் வந்துட்டு என்னன்னா ஒரு கால்குலேஷன் படி.
ஸோ இது 5000 மெம்பர்ஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. ஸோ இதில் ஏ வந்து எவ்வளோ ஓட் வாங்கியிருக்காரு அப்படின்னா ஒரு 1500 வச்சுக்கலாம். ஓகே, ஏ 1500, இவர் ஒரு 1000, ஸோ இவர் ஒரு 7000. டி வந்துட்டு ரிமைனிங் எவ்வளோ இருக்கும்? ஸோ சி வந்து 1000, 2500 ஆயிடுச்சு. ஸோ இவர் ஒரு 800, இவர் ஒரு டி ஒரு 1700. ஓகேவா? 1000 ஸோ 5000 வந்துச்சு. இப்போ நான் ஃபஸ்ட்டு சொன்னேன்ல, என்ன ஒரு வின்னிங் ஃபார்முலா என்ன சொன்னேன்னா, டோட்டலாக எவ்வளோ பேர் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்களோ டிவைடட் பை 2 + 1 சொன்னேன். ஸோ நான் சொன்னப்போ இப்போ டோட்டலாக பார்ட்டிசிபேட் பண்ணுறது 5000 மெம்பர்ஸ். ஸோ டிவைடட் பை 2 போட்டோன்னா எனக்கு வந்து 2501 பேர். ஓகேவா? இந்த 2500 ஓட் வந்து யார் வாங்குறாங்களோ அவங்க தான் வந்துட்டு என்னென்னா வின்னர். ஆனால் இங்கே பாருங்களேன், இது வந்து ஏ வந்து 1500, பி 1000, சி வந்து 800, டி வந்து 1700. யாருமே வந்துட்டு இந்த 2501 இந்த ஓட் வேல்யூ வாங்கலை. அப்போ வந்துட்டு எப்படின்னா எப்படி கால்குலேட் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு நமக்கு தெரிஞ்சுக்கணும். ஸோ அப்படி என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த 4 வேல்யூஸில் இப்போ நான் என்னன்னா இதுதான் ஒரு பேலட். ஓகேவா? இதுதான் வந்துட்டு என்னன்னா ஒரு சீட்டு அவங்களுக்கு ஓட் போட போலிங் கொடுக்குறாங்கன்னா இதில் வந்துட்டு என்ன சொல்லியிருப்பாங்கன்னா 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. இந்த 4 ஆப்ஷன்ஸில் அவங்களோட ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் யாருன்னு பார்ப்பாங்க. ஓகேவா? இப்போ வந்துட்டு நான் இருக்கேன் அப்படின்னா எனக்கு வந்துட்டு இந்த பேலட் இருக்குது, நான் பார்ட்டிசிபேட் பண்ணுறேன். என்னோட ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் வந்து பி, செகண்ட் ப்ரிஃபரன்ஸ் வந்து ஏ, தேர்ட் ப்ரிஃபரன்ஸ் வந்துட்டு டி. ஓகே, என்னோட தேர்ட் ப்ரிஃபரன்ஸ் வந்து டி, என்னோட ஃபோர்த் ப்ரிஃபரன்ஸ் சி. ஸோ இப்போ நான் இந்த 4 சீட்ஸையும் 4 காலத்தையும் நான் ஃபில் பண்ணியிருக்கேன். ஸோ அப்படின்றப்ப என்னோட ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் பினால அப்போ நான் ஃபஸ்ட்டு யாருக்கு கொடுத்துருக்கேனோ அவங்க தான் கால்குலேட் பண்ணுவாங்க. ஸோ பிக்கு இருக்குது. ஆனால் இப்படியே வந்து எல்லாரோட ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் தனித்தனியாக பிரிச்சுருவாங்க. பிரிச்சுட்டு யாருமே இந்த லைனை கிராஸ் பண்ணலை அப்படின்னா இந்த 4 வேல்யூஸில் யார் வேல்யூ ரொம்ப லோவாக இருக்குன்னு பார்ப்பாங்க. அப்படி இருக்கவங்க வேல்யூ வந்துட்டு என்னென்னா இந்த 800. இந்த 800ல் இருக்கவங்க 800 வந்துட்டு சில பேர் வந்துட்டு செகண்ட் ப்ரிஃபரன்ஸ், தேர்ட் ப்ரிஃபரன்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்கள. ஸோ அதுபடி இவங்களோட செகண்ட் ப்ரிஃபரன்ஸை கால்குலேட் பண்ணி கொடுத்துட்டே இருப்பாங்க. ஸோ ஓகே, செகண்ட் ப்ரிஃபரன்ஸ் கால்குலேட் பண்ணி கொடுத்துட்டே இருக்கும்போது மேபி வந்து இந்த டி வந்து 2000, இது வந்து என்னென்னா இந்த கிராசிங் லைனை கிராஸ் பண்ணுற வரைக்கும் இந்த மாதிரி பண்ணிகிட்டே இருப்பாங்க. யார் வந்து ஃபஸ்ட்டு 2501 வராங்களோ அவங்க தான் என்னென்னா பிரசிடென்ட் ஆஃப் த எலெக்ஷன், பிரசிடென்ட் ஆஃப் த இந்தியா. அவங்க தான் என்னென்னா பிரசிடென்ட் எலெக்ஷன்ஸில் வந்துட்டு என்னென்னா வின் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ இதுதான் இந்த வேல்யூஷன் ஆஃப் கால்குலேஷன். இதில் நம்ம இப்போ என்னென்ன பார்த்தோம்னா எம்பியோட ஓட் வேல்யூஸ் வந்துட்டு எப்படி வந்து கால்குலேட் பண்ணுவாங்க, அப்புறம் எம்எல்ஏஸோட ஓட் வேல்யூஸ், அதுக்கப்புறம் வந்துட்டு அப்படி பண்ணால் கூட இந்த சிங்கிள் டிரான்ஸ்ஃபர் ஓட் அப்படின்றது என்னன்னு சொல்லிட்டு பார்த்தோம்ல. ஓகே, எப்படிலாம் ஓட் வேல்யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு பார்த்துட்டோம். அடுத்து என்னன்னா இவங்களோட ஸ்டேஜ் ஆஃப் எலெக்ஷன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ ஸ்டேஜ் ஆஃப் எலெக்ஷன்ஸ்னால் எவ்ரி 5 இயர்ஸ் வந்துட்டு பிரசிடென்ட்ஸ் எலெக்ஷனுக்குரிய நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்துடும். ஸோ நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் அதுக்கு வந்து நேம் எல்லாமே ஃபில் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு நார்மல் எலெக்ஷனில் நடக்கிற மாதிரி வித்ட்ரால் பண்ணுறது, அப்புறம் வந்துட்டு அவங்க வந்து தகுதி இல்லாத கேண்டிடேட்ஸ் எல்லாம் வந்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா அவங்கள வந்து டிசால்வ் தகுதி நீக்கம் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் வந்து பிரசிடென்ட் எலெக்ஷனுக்கும் வந்துட்டு தேர்தல் பிரச்சாரம்னு ஒன்று இருக்குது. அகெயின் ஒரு நாள் வந்துட்டு போலிங் நடக்கும். அதுக்கப்புறம் ரிசல்ட் அலௌன்ஸ் பண்ணுவாங்க. ரிசல்ட் அலௌன்ஸ் பண்ணதுக்கப்புறம் அவங்க வந்துட்டு எல்லாரோட முன்னிலையிலும் வந்து கவுன்சில் ஆஃப் ஸ்டேட் மினிஸ்டர், ஸ்டேட் எல்லாருக்கு முன்னிலையிலும் வந்து அவங்க வந்து உறுதிமொழி எடுத்துப்பாங்க. ஸோ ஓகே, நான் பிரசிடென்ட் எலெக்ஷன் எப்படி கால்குலேட் பண்ணணும்னு சொல்லிட்டேன். ஸோ அவங்க ஸ்டேட் ஆஃப் எலெக்ஷன்ஸ் எல்லாமே நான் சொல்லிட்டேன் உங்ககிட்ட. ஆனால் வந்துட்டு சரி ஓகே, குவாலிஃபிகேஷன் ஒரு விஷயம் இருக்குது. ஓகேவா? ஸோ பிரசிடென்ட்லாம் இருக்கட்டும், ஆனால் அவர் வந்து எந்த மாதிரியான அவருக்குன்னு எந்த குவாலிஃபிகேஷன்ஸ் இருக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும்ல. ஸோ என்ன அப்படின்னா குவாலிஃபிகேஷன். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன்
ஸோ நம்மலாம் ஸ்கூல் புக்ஸு இதெல்லாம் வந்து பார்த்துருப்போம். ஸோ குவாலிஃபிகேஷன்ஸ்லாம் நமக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னா அவங்க வந்துட்டு இந்தியாவோட சிட்டிசனாக இருந்திருக்கணும். 35 ஏஜ் வந்துட்டு கம்ப்ளீட் ஆகிருக்கணும். அதுக்கப்புறம் அவர் வந்து ஒரு லோக்சபாவில் எம்பியாக இருக்கக்கூடிய தகுதிகள் எல்லாமே இருக்கணும். இன்னொன்று வந்து அவர் எந்த ஒரு யூனியன் கவர்மெண்ட் அண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட இருந்து எந்த விதமான ப்ராஃபிட்டோ லாபமும் அவர் எடுத்துக்க கூடாது. மேபி வந்து இவர் பிரசிடென்ட் எலெக்ஷனில் கண்டெஸ்ட் பண்ணுறாருன்னா இவர் வந்துட்டு ஏதாவது ஒரு லோக்சபா எம்பியாவோ ஏதாவது இருந்தனா அவர் தான் அந்த ரிசைன் பண்ணிட்டு வந்து இருக்கணும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்துட்டு இவரோட குவாலிஃபிகேஷன்ஸ் எல்லாம். ஸோ ஓகே, எலெக்ஷனை வின் பண்ணியாச்சு, எலெக்ஷனில் நின்றாச்சு, வின் பண்ணியாச்சு. ஸோ அப்படின்றப்போ நான் வந்துட்டு உறுதிமொழி எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வரும். Both are ஓகே. இப்போ வந்துட்டு ஸோ நம்ம வந்துட்டு இப்போ என்னன்னா நம்ம பார்த்துருப்போம். ஸோ ரீசெண்டாக வந்துட்டு 2000 இப்போ கொஞ்சம் நம்ம ஸ்டேட்டில் வந்து லெஜிஸ்லேச்சர் எலெக்ஷன்ஸ் நடந்துச்சு. ஓகேவா சார்? மாநிலத்துக்கான சட்டமன்ற தேர்தல் நடந்துச்சு. அந்த இடத்துல திரு ஸ்டாலின் அவர்களுக்குலாம் யார் வந்து பதவி பிரமாணம் பண்ணி வச்சதுன்னு பார்த்தோம்னா ஸ்டேட்டோட கவர்னர் வந்து பதவி பிரமாணம் பண்ணி வச்சாங்க. ஸோ அப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் சொல்கிறீங்க இந்தியாவோட ஃபஸ்ட்டு சிட்டிசன் வந்து இவர் தான், ஹெட் ஆஃப் தி ஸ்டேட்ஸ் எல்லாம் சொல்கிறீங்க. அப்படின்றப்போ இவங்களுக்கு யார் பதவி பிரமாணம் பண்ணி வைப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா சீஃப் ஜஸ்டிஸ் தான் வந்து பதவி பிரமாணம் பண்ணி வைப்பாங்க. ஓகே, சீஃப் ஜஸ்டிஸ் வந்துட்டு அன்னைக்கு லீவுப்பா. ஓகேவா? சீஃப் ஜஸ்டிஸ் அன்னைக்கு லீவு அப்படின்னு அப்போ யார் பண்ண வைப்பாங்கன்னா சீனியர் மோஸ்ட் ஜட்ஜ் ஆஃப் சுப்ரீம் கோர்ட். ஓகே, அவங்க தான் வந்துட்டு இவங்களுக்கு பதவி பிரமாணம் வைப்பாங்க. ஸோ இந்த பதவி பிரமாணத்தில் என்ன நடக்கும் அப்படின்னா அஸ் யூஷுவல் நான் வந்துட்டு இந்தியன் கான்ஸ்டியூஷனுக்கு கட்டுப்பட்டு நான் வந்து எல்லா விஷயத்தையும் வந்துட்டு நடந்துப்பேன். எந்த ஒரு சூழ்நிலையிலும் என்னோட எந்த ஒரு சூழ்நிலை எல்லாத்துலேயுமே வந்துட்டு நான் வந்து இந்தியன் கான்ஸ்டியூஷனுக்கு எதிராக மாற மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பிரசிடென்ட்ஸ் வந்து உறுதிமொழி எடுத்துப்பாரு. ஸோ இதை பற்றி சொல்கிற ஆர்டிகல்ஸ் வந்துட்டு என்னன்னா 60. ஸோ இதை பற்றி சொல்கிற ஆர்டிகல்ஸ் வந்துட்டு என்னன்னா 60. இந்த ஆர்டிகல்ஸ் தான் வந்துட்டு என்னன்னா அவங்களோட அந்த உறுதிமொழி எடுக்கிறது, அந்த ப்ரொசீஜர், யார் அவங்களுக்கு வந்துட்டு உறுதிமொழி, யார் முன்னிலையில அவங்க உறுதிமொழி எடுத்துப்பாங்க அப்படின்னு சொல்ற ஆர்டிகல்ஸ் எல்லாம் வந்துட்டு என்னன்னா 60. ஸோ ஓகே, இவர் வந்து குவாலிஃபிகேஷன் பார்த்தாச்சு, இவர் யார் முன்னிலையில வந்து உறுதிமொழி கொடுப்பாங்க, பதவி பிரமாணம் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தாச்சு. சரி, இப்போ பிரசிடென்ட்ல இருக்கவங்க வந்துட்டு தப்பே பண்ண மாட்டாங்களாப்பா? தப்பு பண்ணா நம்ம வந்துட்டு எப்படி வந்துட்டு ரிசைன் அவங்கள வந்துட்டு எப்படி வந்துட்டு டிஸ்குவாலிஃபை பண்ணுறது அப்படின்னு பார்க்கணும். இப்போ நார்மலாக வந்துட்டு நம்ம ஸ்டேட்ல லெஜிஸ்லேச்சர்ல எடுத்துட்டோம், எம்எல்ஏ வந்துட்டு பண்றாங்க அப்படின்னா அந்த அவை கூடி வந்து நம்பிக்கை இல்லாத தீர்மானம் அவர் மேல நிறைவேற்றினாங்கன்னா சபாநாயகர் வந்து அவர் வந்துட்டு எம்எல்ஏ இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு டிஸ்குவாலிஃபிகேஷன் பண்ணிடுவாரு. ஆனா பிரசிடென்ட் வந்துட்டு டாப் மோஸ்ட் பொசிஷன்ல இருக்காரு, அவரை வந்துட்டு நம்ம சாதாரணமா வந்துட்டு அவர் மேல ப்ரூவ் பண்ண முடியாது. ஸோ அதுக்கும் வந்துட்டு என்ன சொல்றாங்க, இம்பீச்மெண்ட்னு சொல்லிட்டு ஒரு ப்ராசஸ் சொல்றாங்க. ஓகேவா? ஸோ இம்பீச்மெண்ட், இந்த இம்பீச்மெண்ட்ல என்ன அப்படின்னா இப்போ இவர் பத்தி வந்துட்டு ஏதாவது நான் வந்துட்டு எனக்கு வந்துட்டு இவர் பண்றது சரியில்லை, இவர் மேல வந்து கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கு, இவர் வந்து இந்த தகுதிக்கு தகுதியானவர் இல்லை அப்படின்னு நம்ம வந்து யோசிக்கிறோம் அப்படின்னா லோக்சபா அப்புறம் ராஜ்யசபால இருக்க ஏதாவது ஒரு எம்பிஸ் வந்து இவர் மேல இம்பீச்மெண்ட் வந்து ப்ராசஸ் பண்ணணும். ஸோ இம்பீச்மெண்ட்னா இப்போ எப்படி சொல்றது, இப்போ நான் வந்து ஒரு எம்பி, தமிழ்நாடு ரெப்ரசன்ட் பண்ணி நான் ஒரு எம்பியா இருக்கேன். ஸோ இப்போ வந்துட்டு நான் என்ன, எனக்கு குடியரசுத் தலைவருக்கு வந்து அந்த தகுதிக்கு அவர் வந்து தகுதி உடையவர் அல்லன்னு நான் நினைக்கிறேன். இப்போ நான் என்ன பண்ணுவேன்னா பாராளுமன்றத்துல நான் வந்துட்டு இதை வந்து எந்த சபையில வேணாலும் லோக்சபா இனிஷியேட் பண்ணலாம். ஸோ எந்த சபால வேணும்னாலும், ஸோ ராஜ்யசபா அண்ட் லோக்சபா இந்த ரெண்டு இதுலையுமே வந்துட்டு என்னன்னா நம்ம வந்து இதை வந்து தொடங்க முடியும். ஆனா என்னன்னா இதை வந்துட்டு ஒருத்தவர் மேல குற்றம் சாட்டுறதுக்கு அப்புறம் அதே இதை வந்துட்டு அப்து பண்ணணும். ஸோ அது என்ன 50 மெம்பர்ஸ் வந்து சைன் பண்ணியிருக்கணும். ஓகேவா?
50 மெம்பர்ஸ் வந்துட்டு என்னன்னா சைன் பண்ணால் மட்டும்தான் இதை வந்து அவங்க வந்துட்டு அது பண்ண முடியும். ஸோ அங்கே வந்துட்டு அவங்க இனிஷியேட்டே பண்ண முடியும். 50 மெம்பர்ஸ் இப்போ நான் டிசைட் பண்ணிட்டேன், ஆனால் எனக்கு 50 மெம்பர்ஸ் வந்து சப்போர்ட் பண்ணணும். சப்போர்ட் பண்ணால் மட்டும்தான் நான் வந்து என்னன்னா அவங்களுக்கு வந்துட்டு நான் இனிஷியேட் பண்ண முடியும். ஸோ ஓகே, நான் இம்பீச்மெண்ட் வந்து பண்ணிட்டேன் அப்படின்னா அவங்களுக்கு வந்துட்டு என்னன்னா நான் லோக்சபாவில் இந்த மாதிரி இவர் மேலே இந்த குற்றச்சாட்டு வைக்கிறேன்னா லோக்சபாவில் வந்து 14 டேஸ் வந்துட்டு 14 டேஸ் நோட்டீஸ் வந்து பிரசிடென்ட்க்கு கொடுக்கணும். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம நார்மலாக அரெஸ்ட் பண்ணுற மாதிரி நீ வந்துட்டு சந்தேகத்தின் பேர்லலாம் அரெஸ்ட் பண்ணுறதுக்கு இவர் முடியாது. ஸோ அதனால என்னன்னா 14 டேஸ் வந்து டியூரேஷன் அவர் கொடுக்குறோம். ஏன் அப்படின்னா இப்போ நான் ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணுறேன், ஸோ அது கம்ப்ளைண்ட் உண்மையா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அவர் சைடில் இருந்து வந்துட்டு அவரோட ஒப்பீனியன் கேட்கணும். ஸோ அதுதான் என்னன்னா இந்த 14 டேஸ் டியூரேஷன். இந்த 14 டேஸ் டியூரேஷனுக்குள்ள அவர் வந்துட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். ஸோ இந்த 14 டேஸ் டியூரேஷன் முடிஞ்சிச்சு. அப்படி இருந்தும் நான் வந்துட்டு என்ன பண்ணிட்டேன், இந்த இது அகெயின் 14 டேஸ்க்கு அப்புறம் வருது. அப்போ இந்த பில்லு வந்து பாஸ் ஆகணும், இந்த இம்பீச்மெண்ட் வந்து ஃபினிஷ் ஆகணும் அப்படின்னா லோக்சபால 2/3 2 பங்கு மெம்பர்ஸ் வந்துட்டு மேஜர் ஸ்பெஷல் மெஜாரிட்டியில இது பண்ணாதான். ஓகேவா? ஓகே, ஸ்பெஷல் மெஜாரிட்டி ஸோ ஸ்பெஷல் மெஜாரிட்டியில் இவங்க வந்துட்டு பார்ட்டிசிபேட் பண்ணி 2/3 மெஜாரிட்டி இந்த பில் பாஸ் பண்ணாங்கன்னா இது வந்து என்னென்னா அகெயின் வந்து ராஜ்யசபாவுக்கு போகும். ஸோ ராஜ்யசபாவில் இதே மாதிரி 2/3 மெஜாரிட்டி பாஸ் பண்ணி அவங்க மேலே இருக்க கிரைம் வந்துட்டு இது பண்ணாங்க, ப்ரூவ் பண்ணப்பட்டுச்சுன்னா அவங்க வந்து பிரசிடென்ட் எலெக்ஷன்ஸ்ல இருந்து வந்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா வெளியேற்றப்படுவாங்க. அதுக்கப்புறம் ரீஎலெக்ஷன்ஸ் அவங்க வெளியேற்றப்பட்டு மேபி இம்பீச்மெண்ட் மூலமாக வெளியேறினாங்கன்னா அவங்க வெளியேறின 6 மந்த்ஸ்க்குள்ள வேற ரீஎலெக்ஷன்ஸ் கண்டக்ட் பண்ணி பிரசிடென்ட்ஸ் வந்து எலெக்ட் பண்ணுவாங்க. ஸோ இம்பீச்மெண்ட் ப்ரொசீஜர் பார்த்தாச்சு. ஸோ இம்பீச்மெண்ட் ப்ரொசீஜர் ஸோ ஓகே, நான் வந்துட்டு அவங்க ப்ரொசீஜர் சொல்லிட்டேன். ரிமூவல் ஆஃப் பிரசிடென்ட் அப்படி வச்சுக்கலாம். இம்பீச்மெண்ட் ப்ரொசீஜர் சொல்லிட்டேன். ரிமூவல் ஆஃப் பிரசிடென்ட். ஓகேவா? இந்த ரிமூவல் ஆஃப் பிரசிடென்ட்ஸ் பற்றி சொல்கிற ஆர்டிகல்ஸ் என்னன்னா ஆர்டிகல் 61. ஓகே, 60 எதை பற்றி சொல்லுதுன்னா அவங்க வந்து எந்த மாதிரியான உறுதிமொழி எடுத்துப்பாங்க, யார் முன்னிலை எடுத்துப்பாங்கன்னு சொல்கிறது ஆர்டிகல் 60. ஸோ ரிமூவல் ஆஃப் பிரசிடென்ட் பற்றி சொல்கிறது என்னென்னா 61. இதில் வந்துட்டு என்னன்னா இம்பீச்மெண்ட்ஸ் முறை அப்படிலாம் வரும். ஸோ ஓகே, வேகன்சி பற்றி சொல்கிறது. ஸோ வேகன்சி. ஓகேவா? ஸோ வேகன்சிலாம் இவரோட பிரசிடென்ட்டோட அந்த பொசிஷன் வந்து எந்தெந்த மாதிரியான நேரத்துலலாம் வந்துட்டு வெக்கேட் ஆகும் ஸோ அப்படின்னு சொல்கிறது. ஓகேவா? எந்த மாதிரியான இதில் வெக்கேட் ஆகணும் அதை பற்றி சொல்கிற விஷயம் தான் என்னென்னா ஆர்டிகல் 62. இந்த வேகன்சி என்னென்னா ஒருவேளை அவரோட பதவிக்காலம் முடிஞ்சோன்னு. ஓகேவா? ஸோ பதவி காலம் முடிவடையும் தருவாய். ஓகேவா? முடியும் நேரத்தில் இன்னொன்று வந்து அவங்க வந்துட்டு என்னன்னா ராஜினாமா பண்ணலாம். ராஜினாமா பண்ணால் அவங்களோட பதவி வந்து அந்த வேக்கண்ட் இருக்கும். இன்னொன்று மேபி அவங்க வந்துட்டு அவங்களோட டியூரேஷன் டயத்துலையே இறந்து போயிட்டாங்கன்னா ஸோ அவங்க வந்துட்டு என்னென்னா அவங்க இப்போது இருக்காங்க 2017 to 22 டியூரேஷன்ஸ் இருக்குது. மேபி இந்த இன்பிட்வீன் அவங்களோட முடியறதுக்கு முன்னாடி அவங்க இறந்து போயிட்டாங்கன்னா அவங்களோட இடம் இருக்கும். ஸோ மேபி பதவிக்கு வந்துட்டாங்க, எலெக்ஷன்ஸ் கண்டக்ட் பண்ணிட்டாங்க, அப்படி இருந்து ஒரு டிஸ்குவாலிஃபிகேஷன் பண்ணா. ஓகேவா?
டிஸ்குவாலிஃபிகேஷன் பண்ணலாம். ஓகே, அடுத்து வந்து ரிமூவல் இம்பீச்மெண்ட் பண்ணலாம். ரிமூவல். ஸோ இந்த ஒரு 5 க்ரைட்டீரியாஸில் தான் வந்துட்டு இந்த வேகன்சி வரும். ஸோ இந்த எந்தெந்த மாதிரியான சர்க்கம்ஸ்டன்ஸில் பிரசிடென்ட் பொசிஷன் வந்து வேக்கண்ட் ஆகும் அப்படின்னு சொல்கிற ஆர்டிகல்ஸ் தான் என்னன்னா ஆர்டிக்கல் 162. ஓகேவா? ஆர்டிக்கல் 62 வந்து எதை பற்றி சொல்லுது? எந்தெந்த மாதிரியான நேரத்தில் வந்துட்டு பிரசிடென்ட்டோட பொசிஷன்ஸ் வேக்கண்ட் ஆகும் அப்படின்னு சொல்கிறது தான் வந்துட்டு என்னென்னா ஆர்டிக்கல் 62. ஓகே, இப்போ வந்துட்டு என்னன்னா இன்னொரு விஷயம் என்னன்னா இப்போ வந்துட்டு இவரோட எலெக்ஷன்ஸ் கண்டக்ட் பண்ணுறோம். ஓகேவா? எல்லா இடத்துலையும் என்ன தெரியுமா, இப்போ நார்மலாக நம்ம ஸ்டேட் எலெக்ஷன்ஸே எடுத்துக்கிறோன்னா இப்போ ஒருத்தவங்க வந்து ரொம்ப அதிகமாக ஒரு ஓட்ஸ் வாங்கி வின் பண்ணிட்டாங்கன்னா நம்ம வந்துட்டு ஹைகோர்ட்ஸில் போயிட்டு கேஸ் ஃபைல் பண்ணுவோம். இவங்க வந்துட்டு தப்பான முறையை யூஸ் பண்ணி வின் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி எதுவும் பிரச்சனை வருமா அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு என்னென்னா எலெக்ஷன்ஸ் வரும். எலெக்ஷன் டிஸ்பியூட் வந்து பிரசிடென்ட்ஸ் எலெக்ஷன்ஸில் வரும். ஓகேவா? எலெக்ஷன் டிஸ்பியூட்ஸ் வரும். ஸோ அப்படி எலெக்ஷன் டிஸ்பியூட்ஸ் வரப்போ யார் வந்து இதுக்கு வந்துட்டு ஃபைனல் டிசிஷன் எடுப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா சுப்ரீம் கோர்ட் தான் எடுப்பாங்க. ஸோ இவங்க எடுக்கிற அந்த ஃபைனல் டிசிஷன் தான் வந்துட்டு என்னன்னா பர்மனெண்ட்டாக இருக்கும். ஸோ அது யாருமே வந்து இது பண்ண முடியாது. இவங்க எடுக்கிற ஃபைனல் டிசிஷன் எல்லாரும் அக்செப்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இதை சொல்கிற ஆர்டிக்கல், இதை பற்றி சொல்கிற ஆர்டிக்கல் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 71. ஓகே, இந்த 71 ஆர்டிகல்ஸ் வந்துட்டு என்னன்னா எலெக்ஷன்ஸ் பிரசிடென்ட்டோட எலெக்ஷன்ஸில் ஏதாவது எலெக்ஷன் டிஸ்பியூட்ஸ் வந்துச்சுன்னா அதை வந்து ஃபைன் பண்ணுறது தான் வந்துட்டு என்னன்னா இந்த ஆர்டிகல் 71. ஸோ குவாலிஃபிகேஷன்ஸ் பற்றி சொல்கிறப்போ அதை சொல்கிற ஆர்டிகல்ஸ் வந்துட்டு என்னன்னா மறந்துட்டேன். ஸோ 58. ஓகேவா? குவாலிஃபிகேஷன் பற்றி சொல்கிற ஆர்டிகல் 58. உறுதிமொழியை யார் முன்னிலையில் உறுதிமொழி எடுப்பாங்க, பதவியேற்பாங்கன்னு சொல்கிற ஆர்டிகல்ஸ் வந்து 60. அவங்க பிரசிடென்ட்டோட ரிமூவல் எந்தெந்த மாதிரியான பண்ணுறாங்கன்னு சொல்கிறது வந்து 61. எந்தெந்த மாதிரியான நேரத்தில் வந்துட்டு பிரசிடென்ட் பொசிஷன் வேக்கண்ட் ஆகும் அப்படின்னு சொல்கிற ஆர்டிகல் 62. ஸோ எலெக்ஷன்ஸில் வந்து மேபி ஏதாவது பிரச்சனை வந்துட்டு டிஸ்பியூட்ஸ் வந்துச்சு அப்படின்னு சொன்னால் அதை பற்றி சொல்கிற ஆர்டிகல்ஸ் வந்து ஆர்டிகல் 71. யார் எடுக்கிறது ஃபைனல் டிசிஷனாக இருக்கும்? ஃபைனல் டிசிஷன் யார் எடுக்கிறதா இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா சுப்ரீம் கோர்ட் எடுக்கிறது தான் ஃபைனல் டிசிஷன். ஸோ இந்த ஆர்டிகல்ஸ்லாம் இருக்கு. ஸோ இதுக்கப்புறம் வந்துட்டு என்ன அப்படின்னா ஸோ பவர் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ். ஓகேவா? பவர் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ். ஸோ பவர் அண்ட் ஃபங்க்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும் நிறைய ஃபங்க்ஷன்ஸ். ஏன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி என்னன்னா யூனியன் எக்ஸிக்யூட்டிவ் பொறுத்த வரைக்கும் யூனியன் எக்ஸிக்யூட்டிவாக இருக்கட்டும், இல்லை யூனியன் லெஜிஸ்லேச்சராக இருக்கட்டும், இல்லை யூனியன் ஜுடிஷியரியாக இருக்கட்டும், இது மூணுமே என்னன்னா ஒன்னோட ஒன்று தொடர்புடையதாக இருக்கும். இப்போ யூனியன் எக்ஸிக்யூட்டிவ் வந்து ஏதாவது ஒரு தப்பு பண்ணுறாங்க அப்படின்னா அதை வந்து ஜுடிஷியரி கேட்கும். இப்போ மேபி ஜுடிஷியரி வந்துட்டு ஏதாவது ஒரு தப்பு பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி இருந்தால் யூனியன் எக்ஸிக்யூட்டிவ் யூனியன் லெஜிஸ்லேச்சரும் கேட்கும். ஸோ இப்படின்றப்போ ஒன்னோட ஒன்று தொடர்புடையதாக தான் இருக்கும். அதே மாதிரி பிரசிடென்ட் வந்து எல்லாரும் இது பண்ணுறதுனால ஸோ அது வரைக்கும் வந்துட்டு நிறைய ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு. ஸோ அந்த ஃபங்க்ஷன்ஸ் எப்படி பார்த்தோம்னா எக்ஸிக்யூட்டிவ் ஃபங்க்ஷன்ஸ். ஸோ இந்த ஃபங்க்ஷன்ஸ் என்னன்னா நிர்வாக சம்பந்தமான, ஓகேவா, நிர்வாக சம்பந்தமான நிர்வாகம், சட்டமன்றம், நிதி, நீதி, இராணுவ ரிலேட்டடாக உங்களுக்கு இருக்கும். அப்புறம் வந்து எமர்ஜென்சி, டிப்ளமேட்டிக்.
ஸோ அவங்களுக்கு வந்துட்டு என்னென்னா டிப்ளமேட்டிக் பவர்ஸ் இருக்கும். ஸோ என்னென்னா இவருக்கு இப்போது நிர்வாகம் ரிலேட்டடாக என்னென்ன பவர்ஸ் இருக்குன்னு பார்ப்போம். நிர்வாகம் அப்புறம் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் அதுவும் ஒன்று தான். ஸோ நிர்வாகம் யூனியன் எக்ஸிக்யூட்டிவ் அவருக்கு என்னென்ன பவர்ஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, எந்த ஒரு ஆக்ஷன்ஸுமே இப்போ ஏதாவது ஒரு பில்லு வருது, ஒரு பில் இப்போ எக்ஸாம்பிள் சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் பில்லாகவே எடுத்துக்கிட்டாலும் லெஜிஸ்லேச்சர் அந்த பில் பாஸ் பண்ணாலும் அது வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறப்போ யாரோட பேரில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க அப்படின்னா பிரசிடென்ட்டோட நேமில் தான் வந்துட்டு அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. ஸோ பிரசிடென்ட்டோட வந்து எனி ஆக்ஷன் டேக்கன் பை த பிரசிடென்ட் எனி ஆக்ஷன் டேக்கன் இவங்களோட பேரில் தான் வந்துட்டு என்னென்னா அந்த ஆக்ஷன்ஸ் வந்துட்டு எல்லாமே இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. இன்னொரு விஷயம் இவர் வந்துட்டு அப்பாயின்மெண்ட்ஸ் பண்ணுவார். ஓகேவா? ஸோ அப்பாயின்மெண்ட்ஸ் பண்ணுவாங்க. அப்பாயின்மெண்ட்ஸ். ஸோ இவர் வந்துட்டு யாரெல்லாம் அப்பாயின்மெண்ட்ஸ் பண்ணுவார் அப்படின்னா பிரைம் மினிஸ்டர் அண்ட் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் பண்ணுவாங்க. ஸோ பிரைம் மினிஸ்டர்ஸ் அண்ட் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் ஃபார் ஷார்ட் ஃபார்ம். ஸோ இவங்களோட அதிகாரத்தை பற்றி சொல்கிறது, இவங்களோட எப்படி சொல்கிறதுனா இவங்களோட அப்பாயின்மெண்ட்ஸு, இவங்களோட டிஸ்மிஸ், இவங்க எந்த இது இருக்காங்க அப்படின்னு சொல்கிற ஆர்டிகல்ஸ் வந்து என்னென்னா 75. ஓகே. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு என்னென்னா இவர் வந்து கவர்னர்ஸை வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணுவார். ஸோ கவர்னர் அப்பாயின்மெண்ட் பண்ணுவார். ஸோ அந்த ஆர்டிகல்ஸ் என்ன அப்படின்னா 155. ஸோ அந்த ஆர்டிகல்ஸ் வந்துட்டு என்னென்னா 155. அதுக்கப்புறம் வந்துட்டு என்னென்னா நம்ம ஜிஏஜி சொல்லுவாங்க. ஸோ இந்த ஜிஏஜி என்ன அப்படின்னா இந்தியா இதோட தணிக்கையாளர் சொல்லுவாங்க. ஸோ அவரை பற்றி சொல்கிற ஆர்டிகல்ஸ் வந்துட்டு என்ன அப்படின்னா 148. ஓகே. ஸோ 148 ஆர்டிகல்ஸ் வந்து அவரோட அப்பாயின்மெண்ட்ஸ் பற்றி சொல்லுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு என்ன யூபிஎஸ்சி சீஃப் சேர்மன்ஸ் அப்புறம் அதோட மெம்பர்ஸ் பற்றி சொல்கிறது என்ன ஆர்டிகல்ஸ் அப்படின்னா சேர்மன்ஸ் அண்ட் மெம்பர்ஸ் யூபிஎஸ்சி சொல்கிறது 316. ஸோ யூபிஎஸ்சி மெம்பர்ஸ் அண்ட் சேர்மன் பற்றி சொல்கிறது ஆர்டிகல்ஸ் வந்து 316. சீஃப் எலெக்ஷன் கமிஷனர். ஓகேவா? சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் அப்புறம் அவங்களோட ஆர்டிகல்ஸ் பற்றி சொல்கிறது என்னென்னா 324. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டுனா ஃபினான்ஸ் கமிஷன்ஸ் வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணுவார். ஓகேவா? ஃபினான்ஸ் கமிஷன்ஸ் வந்து இவர் தான் அப்பாயின்மெண்ட் பண்ணுவார். ஸோ அதோட நம்பர்ஸ் வந்துட்டு என்னென்னா 280. ஓகேவா? அதோட ஆர்டிகல்ஸ் இப்போ வந்து யார் இவர் அப்பாயின்மெண்ட் பண்ணுறாரு அப்படின்னா பிரைம் மினிஸ்டர்ஸ் அண்ட் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் வந்துட்டு ஆர்டிகல் 75 டைட்டீரியஸ் இந்தியன் கான்ஸ்டியூஷனல் சொன்னபடி இவர் வந்துட்டு என்னென்னா அப்பாயின்மெண்ட் பண்ணுவார். ஓகே. யாரை வேணால் இவர் பிரைம் மினிஸ்டர் அப்பாயிண்ட் பண்ணுவார்னா பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா நம்ம வந்து எம்பிஸ் எலெக்ஷன்ஸ் லோக்சபா எலெக்ஷன்ஸில் யார் மெஜாரிட்டி பார்ட்டிஸ் வராங்களோ அவங்கக்கிட்ட டிஸ்கஸ் பண்ணி அவங்க டீமில் இருக்கவங்கள பிஎம் அண்ட் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸை அப்பாயின்மெண்ட் பண்ண முடியும் அண்ட் டிஸ்மிஸும் இது பண்ண முடியும். எப்படி அப்படின்னா இவர் வந்துட்டு இப்போது பிரைம் மினிஸ்டர்ஸ் அண்ட் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் இருக்காங்க. அவங்க வந்துட்டு சொல்கிறாங்க என்னால் வந்துட்டு இதை வந்துட்டு என்னால் ப்ராப்பராக கொண்டு போக முடியல அப்படின்னு சொல்லி நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன் நம்பிக்கையில்லா தீர்மானம் வந்து இவங்க பிரசிடென்ட் கிட்ட வந்துட்டு ரெக்வஸ்ட் பண்ணாங்க, நீங்கள் டிசால்வ் பண்ணுங்க அப்படின்னா பிரசிடென்ட் வந்து அந்த இடத்துல வந்து டிசால்வ் பண்ண முடியும். ஸோ இவர் வந்து எல்லா ஸ்டேட்ஸ்க்குரிய கவர்னர்ஸையும் அப்பாயின்மெண்ட் பண்ணுறது ஆர்டிகல் 155 யூஸ் பண்ணி பிரசிடென்ட் தான் வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணுறாங்க. அண்ட் கணக்கு தணிக்கையாளர் இந்திய அளவில் வந்துட்டு அக்கௌண்டன்ட்ஸ் பற்றி பேசுவாங்க. அவங்களோட ஆர்டிகல்ஸ் வந்து என்னன்னா 148 யூஸ் பண்ணி அவரையும் இவர் தான் அப்பாயின்மெண்ட் பண்ணுவார். ஸோ யூபிஎஸ்சி எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் சேர்மன்ஸ் அண்ட் மெம்பர்ஸ், ஏன்னா யூபிஎஸ்சி எக்ஸாம் யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன்ஸ் வந்து என்னென்னா ஒரு பர்மனெண்ட் பாடின்னு சொல்லியிருக்கோம். ஸோ அது இது பண்ணுறப்போ இந்த 316 ஆர்டிகல்ஸ் பேஸ் பண்ணி இவர் தான் வந்துட்டு என்னென்னா அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க. அடுத்து சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் அண்ட் எலெக்ஷன் கமிஷனர் அப்பாயின்மெண்ட் பண்ணுறது பிரசிடென்ட் தான் பண்ணுவார். அந்த இடத்துல என்ன ஆர்டிகல்ஸ் யூஸ் பண்ணுறாங்கன்னா 324 யூஸ் பண்ணுறாங்க.
ஸோ ஃபினான்ஸ் கமிஷன்ஸ் வந்து எவ்ரி 5 years சேஞ்ச் ஆகும். ஸோ பிரசிடென்ட் தான் வந்து அந்த ஃபினான்ஸ் கமிஷன்ஸ் வந்துட்டு அப்பாயின்மெண்ட் பண்ணுவார். மெம்பர்ஸு சேர்மன்ஸ் அண்ட் மெம்பர்ஸ் அப்பாயின்மெண்ட் பண்ணுறது ஃபினான்ஸ் கமிஷனுக்கு பிரசிடென்ட் தான் பண்ணுவார். பட் என்ன ஆர்டிகல்ஸ்னால் 280 ஆர்டிகல்ஸ் யூஸ் பண்ணி பண்ணுவாங்க. ஸோ ஓகே, இந்த மாதிரி இவர் அப்பாயின்மெண்ட்ஸ் பண்ணுறாரு. இவர் மேலே தான் எல்லா ஆக்ஷன்ஸும் வச்சு பண்ணுறாங்க. இது போக என்னன்னா ரிசர்வேஷன். ஓகேவா, இது போக இவருக்கு என்னென்ன பவர்ஸ் வந்துட்டு எக்ஸிக்யூட்டிவ்ஸில் இருக்குது அப்படின்னா, இவர் வந்து கமிஷனும் போடலாம். ஓகேவா, ஸோ கமிஷன் எதை பேஸ் பண்ணி போடலான்னா, இப்போ எக்ஸாம்பிள்ஸ் வந்து எஸ்சி எஸ்டிஸ் இருக்காங்க. ஓகேவா, இப்போ எஸ்சி எஸ்எஸ்டிஎஸ் ஓகேவா, இந்த ஷெட்யூல் கேஸ்ட் அண்ட் ஷெட்யூல் ட்ரைப் இருக்காங்கன்னா இவங்களோட கண்டிஷன்ஸ் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும். அப்படின்றப்போ அவங்களுக்கு வந்து என்னன்னா கமிஷன்ஸ் வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணுவார். அகெயின் வந்துட்டு இது வந்து ரிசர்வேஷன். இந்த ஷெட்யூல் கேஸ்ட் ஷெட்யூல் ட்ரைப்னா அவங்களுக்கும் சில இது இருக்கு. இவரால் வந்து எந்த பிளேஸ் எந்த ஒரு பர்டிகுலர் ஏரியாவையும் ஷெட்யூல் கேஸ்ட் அண்ட் ஷெட்யூல் ட்ரைப் அப்படின்னு சொல்லிட்டு அல்டர்னேட் பண்ணவோ இல்லை புதுசாக உருவாக்கவோ பிரசிடென்ட்க்கு உரிமை இருக்கு. ஸோ இவர் வந்து நினச்சா இப்போ ஓபிசி ரிசர்வேஷன் கேட்குறாங்க. ஓபிசி ரிசர்வேஷனில் ஆர்டிக்கல் வந்துட்டு 340. ஓகேவா, ஓபிசி ரிசர்வேஷன் பொறுத்த வரைக்கும் ஆர்டிக்கல் 340 இது வந்துட்டு என்னன்னா பிரசிடென்ட்ஸ் முடிச்சா ஓபிசி ரிசர்வேஷனில் நமக்கு வந்து ஓபிசிக்கு ரிசர்வேஷன் கொடுக்க முடியும். இப்போ கொஞ்சம் பிரசிடென்ட் சம் பர்சன்டேஜ் ஆஃப் த ரிசர்வேஷன் கொடுக்க முடியும். இதை ரெக்கமெண்டேஷன் பண்ணுற கமிஷன் எதுனா மண்டல் கமிஷன். ஓகேவா, ஸோ மண்டல் கமிஷன் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்னன்னா இப்போ ஒரு ஸ்டேட் இருக்கு. ஓகே, ஒரு ஸ்டேட் இருக்குன்னா அதை வந்துட்டு அல்டர்னேட் பண்ணுறது. ஸோ அதோட எல்லையை வந்து விரிவுபடுத்துறது. இல்லைன்னா இப்போ நிறைய பாப்புலேஷன்ஸ் இருக்கும், டென்சிட்டி இன்க்ரீஸ் ஆகிருக்கும். ஸோ நெருக்கடி இருந்துச்சு, இது மேபி அட்மினிஸ்ட்ரேஷன் கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல வந்து பார்த்தோன்னா நம்ம வந்துட்டு பிரிச்சுக்கலாம். அப்படின்றப்போ அந்த விஷயமும் இவர் வந்துட்டு ரெஃபர் பண்ணலாம். ஓகேவா, இவர் என்னன்னா இவரோட நிர்வாகத்துல இருந்து இவரோட எக்ஸிக்யூட்டிவ் பவர் என்னன்னா பார்லிமெண்ட் எடுக்கிற எல்லா ஆக்ஷன்ஸும் யார் நேம் அடிப்படையில் தான் இருக்குன்னா பிரசிடென்ட்டோட நேமோட அடிப்படையில் தான் இருக்கும். அகெயின் வந்து இவர் நிறைய அப்பாயின்மெண்ட்ஸ் போடுறாங்க. எக்ஸாம்பிள்ஸ் வந்துட்டு நம்ம பார்த்த மாதிரி பிரைம் மினிஸ்டர்ஸ், கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ், ஜிஏஜி அண்ட் யூபிஎஸ்சியோட சேர்மன்ஸ் அண்ட் மெம்பர்ஸு, ஃபினான்ஸ் கமிஷனோட மெம்பர்ஸு, அப்புறம் எஸ்சி எஸ்டிஸோட அவங்களோட ஹெட்ஸு, அப்புறம் கமிஷன்ஸ் அப்பாயின்மெண்ட் பண்ணுறாரு. எதுக்குன்னா அவங்களோட அண்டர் டெவலப்மெண்ட் பார்க்க ரிசர்வேஷனுக்கு. இன்னொரு என்னன்னா இன்டர் ஸ்டேட் ரிலேஷன் வந்து இன்டர் ஸ்டேட்டோட ரிலேஷன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கறதுக்கு. அதுக்கப்புறம் என்னன்னா ஸ்டேட்ஸ் அல்டர்னேட் பண்ண முடியும். இன்னொரு விஷயம் இவர் வந்துட்டு எந்த மாதிரியான பகுதியையும் இவர் ஷெட்யூல் கேஸ்ட் அண்ட் ஷெட்யூல் ட்ரைப் அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்கிரைப் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரியான பர்மிஷன்ஸ் வந்து இவருக்கு எக்ஸிக்யூட்டிவ்ஸில் பவர்ஸ் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாமே இவர் தனியாக பண்ணுவார் அப்படின்னு இல்லை. ஸோ அதுக்கு கமிஷன்ஸ் இருக்கும். இப்போ ஏதாவது ஒரு டவுட்ஸ்னா கூட அவர் வந்துட்டு இதெல்லாம் ரெஃபர் பண்ணிப்பார். ஸோ அகெயின் வந்துட்டு லெஜிஸ்லேச்சர். ஸோ சட்டமன்றம் பொறுத்த வரைக்கும் என்னன்னா நான் சொன்ன மாதிரி இவர் வந்து பார்ட் ஆஃப் த பார்லிமெண்ட் கிடையாது. லோக்சபாலோ இல்லை ராஜ்யசபால வந்து இவருக்கு வந்துட்டு பர்மனன்ட் சீட்ஸ் கிடையாது. ஆனால் இவரோட இன்டெக்ரல் பார்ட் வந்துட்டு என்னன்னா அதில் இருக்கு. ஸோ எந்த மாதிரியான அப்படின்னா அப்பாயின்மெண்ட்ஸ் தான். ஓகேவா, ஸோ என்னன்னா அப்பாயின்மெண்ட்ஸ். ஸோ ஏன் அப்பாயின்மெண்ட் சொல்கிறேன் அப்படின்னா இப்போ ராஜ்யசபால வந்துட்டு இவர் வந்துட்டு ராஜ்யசபால 12 மெம்பர்ஸ் நாமினேட் பண்றாரு. லோக்சபால 2 மெம்பர்ஸ் நாமினேட் பண்றாரு. ஓகேவா, ராஜ்யசபால 12 மெம்பர்ஸ் நாமினேட் பண்றாரு. அதை பத்தி சொல்ற ஆர்டிகல்ஸ் என்னன்னா ஆர்டிகல்ஸ் 80. ஓகே, ஸோ ஆர்டிகல் 80 வந்துட்டு எதை பத்தி சொல்லுதுன்னா ராஜ்யசபால இவர் பண்ற நாமினேஷன் பத்தி சொல்ற ஆர்டிகல்ஸ் தான் என்னன்னா ஆர்டிகல் 80. ஆங்கில இந்தியன்ஸ் வந்துட்டு இவர் நாமினேட் பண்றாரு. ஸோ அதை பற்றி சொல்கிற ஆர்டிகல்ஸ் என்னன்னா 331. ஓகேவா, இந்த ஆர்டிகல்ஸ் என்னன்னா இவர் எந்த மாதிரியான அடிப்படையில் ரிசர்வேஷன் எந்த மாதிரி ரெக்கமெண்டேஷன்ல இவர் வந்து லோக்சபால 2 பேரை வந்து நாமினேட் பண்ணுறாருன்னு இருக்கும். அடுத்து வந்துட்டு என்னன்னா லெஜிஸ்லேச்சர்லாம் ஒன்று லா மேக்கிங் ப்ராசஸ், லா தான் மேக் பண்ணுவாங்க. அப்போது எந்த ஒரு சட்டமும் இன்ட்ரடியூஸ் பண்ணுறது லோக்சபால தான் வந்து அறிமுகப்படுத்துவாங்க. அங்கே இருக்க எல்லாரோட அனுமதி பெற்று அவங்களோட விருப்ப ஓட்டிங் ப்ராசஸ்லாம் முடிஞ்சு வந்து என்னன்னா 2/3
2/3 ஆஃப் சூப்பர் ஸ்பெஷல் மெஜாரிட்டியில் ஒரு லா வந்து இம்ப்ளிமெண்ட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? அது வந்து ராஜ்யசபா போகும். ராஜ்யசபாவில் அதோட எல்லா ப்ராசஸும் முடிச்சுட்டு ஃபர்ஸ்ட் ரீடிங் நிறைய ரீடிங்ஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்துட்டு என்னென்னா நம்மளோட அப்கமிங் கிளாஸஸில் பார்ப்போம். ஸோ இந்த 2/3 மெஜாரிட்டியில் அந்த பில் பாஸ் ஆச்சுன்னா ராஜ்யசபா போகும். எந்த ஒரு பில்லுமே வந்துட்டு என்னென்னா பிரசிடென்ட்டோட சைன் இல்லாமல் அந்த பில் வந்துட்டு பாஸ் ஆகாது. ஸோ அது வரைக்கும் என்ன, பிரசிடென்ட்டோட சைன் இருந்தால் தான் எல்லாமே ஆக்டாக கன்வெர்ட் ஆகும். பிரசிடென்ட் சைன் இல்லை, பிரசிடென்ட் சைன் இருந்தால் தான் ஆக்டாக ஆகும். நோ பிரசிடென்ட் சைன் அப்படின்னு இருந்துச்சுன்னா அது வந்து லாஸ்ட் வரைக்கும் என்னன்னா பில்லாக தான் இருக்கும். எக்ஸாம்பிள் நான் சொல்லும் போது நான் ஃபர்ஸ்ட் வந்து சொல்லும்போது எம்எல்சி பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணேன். அப்போ நான் என்ன சொன்னேன்னா தமிழ்நாடு லெஜிஸ்லேச்சர் கவுன்சில் பில் போட்டு 1986. இப்போ அந்த பில்லு வந்துட்டு லோக்சபா ராஜ்யசபாவில் பாஸ் பண்ணி நான் டேட் மென்ஷன் பண்ணேன், பிரசிடென்ட் சைன் பண்ண டேட்டு, அது எப்போ வந்து இம்ப்ளிமெண்ட் ஆச்சுன்னு. ஸோ அவர் சைன் பண்ணுற முன்னாடி வரைக்கும் அது வந்துட்டு பில்லாக மட்டும்தான் இருந்திருக்கும். அவர் சைன் பண்ணதுக்கு அப்புறம் தான் அது வந்து என்னன்னா ஆக்டாக கன்வெர்ட் ஆயிருக்கும். ஸோ இந்த விஷயத்துல இவருக்கு வந்து இவர் எடுப்பாரு. மேபி இவர் எல்லா பில்லையும் பார்லிமெண்ட் அனுப்புது, இதுல எல்லா பில்லையும் இவர் ஓகே சொல்லுவாரா அப்படின்னா பண்ண மாட்டாரு. அதுக்குன்னு வந்துட்டு இவருக்கு வந்து சில பவர்ஸ் இருக்கு. இப்போ ஒரு ஆர்டினரி பில் வருது, ஒரு நார்மலா ஒரு பில் வருது அப்படின்னா அதை வந்துட்டு இவர் வந்து ரிட்டர்ன் அனுப்பலாம். இவரோட இன்ட்ரெஸ்ட் தான் ரிட்டர்ன் அனுப்பலாம். ரிட்டர்ன் அனுப்பி என்ன சொல்லலாம்னா இந்த மாதிரி இது இருக்க ரீகரெக்ஷன்ஸ் போடுங்க அப்படின்னு சொல்லலாம். இன்னொன்று வந்துட்டு மணி பில் இருக்கும். மணி பில் ஓகேவா? ஸோ இந்த மணி பில் பொறுத்த நம்ம நார்மலாக வந்து பார்லிமெண்ட் பொறுத்த வரைக்கும் 2 டைப் ஆஃப் பில்ஸ் இருக்கும். ஒன்று மணி பில், இன்னொன்று ஆர்டினரி பில். ஸோ இந்த மணி பில் வந்துட்டு என்னன்னா லோக்சபாவில் இந்த மணி பில்ல ஃபினான்ஸ் மினிஸ்டர் எவ்ரி இயர்ஸ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி பிரசிடென்ட் கிட்ட வந்துட்டு அதோட பீரியட் ரெக்கமெண்டேஷன் அதுக்கு முன்னாடி அவங்க வந்து அனுமதி பெற்றுக்கணும். இந்த மாதிரியான பில்லு லாஸ்ட் இயர் இவ்வளோ வரவு செலவு எல்லாமே யாரோட பேரில் அடிப்படையில் லெஜிஸ்லேட்டிவ்ல வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா பிரசிடென்ட்டோட பேரில் தான் பண்ணுவாங்க. இப்போ ஆர்டினரி பில்லுனா ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவர் வந்துட்டு என்னன்னா ரிட்டர்ன் பண்ணிடுவார், இல்லைன்னா வித்ஹோல்ட் பண்ணிடுவார், எந்த ரெஸ்பான்ஸும் பண்ண மாட்டார், வாங்கி அவர் வாட்டுக்கு வச்சுப்பாரு. ஓகேவா? வாங்கி அவர் வந்துட்டு வித்ஹோல்ட் பண்ணி போட்டுருவாரு. பட் இந்த மணி பில்ல வந்துட்டு அவர் வந்து போட முடியாது. கம்பல்சரி வந்துட்டு என்னன்னா சைன் பண்ணியிருக்கணும். ஏன்னா ஒரு ஒரு கண்ட்ரியை ரன் பண்ணுறப்போ அதை வந்துட்டு என்னன்னா ஒரு வெரி இம்பார்ட்டன்ஸ் முக்கியமான விஷயம். ஸோ அதை வந்துட்டு நான் போட்டு இன்னைக்கு இல்லை நாளைக்கு சைன் பண்ணுறேன்றது இருக்கு. ஆனால் இந்தியன் கான்ஸ்டியூஷனில் வந்துட்டு என்னன்னா மணி பில்லை வந்துட்டு அவர் வந்துட்டு ரிட்டர்ன் பண்ண முடியாது. பட் ஆர்டினரி பில்லை ரிட்டர்ன் பண்ணலாம். அவர் ரிட்டர்ன் பண்ணி மேபி அது வந்து அகெயின் அவரோட கேபினுக்கு வந்துச்சுன்னா அவர் வந்து கம்பல்சரி சைன் பண்ணும். ஓகேவா? ஸோ லோக்சபா ராஜ்யசபாவில் பில் பாஸ் ஆகிருக்கும், பிரசிடென்ட் கிட்ட வந்திருக்கோம். பிரசிடென்ட் வந்துட்டு மேபி அவர் வந்து ஓகே சொல்லலாம், சைன் பண்ணால் அது ஆக்டாக மாறிடும். அப்படி எனக்கு ஆக்ட் பண்ணல, இதில் எனக்கு கரெக்ஷன்ஸ் இருக்குன்னா அவர் வந்துட்டு கரெக்ஷன்ஸ்க்கு எந்த மினிஸ்ட்ரிஸ் வந்திருக்கோ அந்த மினிஸ்ட்ரிஸ்க்கு அவர் அனுப்பிச்சிடலாம். அப்படி அனுப்பிச்சு அவங்க கரெக்ஷன் போட்டு அகெயின் அது வந்து பிரசிடென்ட் டேபிளுக்கு போகும்போது அவங்க கண்டிப்பாக சைன் பண்ணணும். அப்படி மேபி அவங்க சைன் பண்ணலை அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக ஆக்டாக கன்வெர்ட் ஆயிரும். ஸோ ஓகே, லோக்சபாவில் மெம்பர்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க, அவரோட நாமினல் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா லெஜிஸ்லேச்சர் ஒரு லா மேக் பண்ணுறதுலையும் அவரோட ப்ராசஸ் இருக்குது. பட் இவர் வந்து இவ்வளோ பண்ணுறாரு, ஜாயின்ட் மீட்டிங்ஸ்க்கு வருவாரா அப்படின்னா கண்டிப்பாக என்னன்னா எவ்ரி ஃப்ரெஷ் எலெக்ஷன்ஸ் வரும்ல ஆஃப்டர் த எலெக்ஷன், ஓகேவா? ஆஃப்டர் த எலெக்ஷன்ஸ் என்ன அப்படின்னா ஆஃப்டர் த எலெக்ஷன்ஸ்க்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் செக்ஷனுக்கு இவர் வந்துட்டு என்னன்னா பிரசிடென்டியல் அட்ரஸ் கொடுப்பாங்க. இவரோட முன்னுரையை வச்சு தான் அதுக்கடுத்தான எல்லா இதுவுமே நடக்கும். செகண்ட் ஒன் வந்துட்டு என்னன்னா எவ்ரி இயரோட ஃபர்ஸ்ட் மீட்டிங். ஓகேவா? எவ்ரி இயர் மீட்டிங்கில் ஃபர்ஸ்ட் செக்ஷன்ஸ் இவரோட பிரசிடென்டியல் அட்ரஸ் மூலம் வச்சு இவரோட முன்னுரையை வச்சு தான் ஆரம்பிப்பாங்க. ஓகே, ஸோ இவர் வந்து என்னென்னா அப்பாயின்மெண்ட்ஸும் பண்ணுறாரு, பீப்புள்ஸ் அப்பாயின்மெண்ட்ஸ் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் ஒரு ஆக்டாக இருக்காரு. அப்புறம் இந்த கூட்டத்தொடர்லாம் கூட்டுறாங்க, சம்மன் பண்ணுறாங்க, அது எப்போ நடக்கணும், எங்கேருந்து என்னென்ன டேட்டில் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுற எல்லாமே என்னென்னா பிரசிடென்ட்டோட லெஜிஸ்லேச்சர் இந்த இதில் தான் வரும். இவரோட லெஜிஸ்லேச்சர் சட்டமன்ற
பவர்ஸில் தான் இந்த எல்லா விஷயமே வரும். ஸோ இவ்வளோ தான் இதை பொறுத்த வரைக்கும். நெக்ஸ்ட் வந்து ஃபினான்ஷியல். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் என்னன்னா ஃபினான்ஷியல். ஸோ ஃபினான்ஷியல்னா நிதி போடலாம். இதில் வந்துட்டு என்னன்னா ஃபினான்ஷியல் எமர்ஜென்சின்னு ஒன்று இருக்கு. ஓகேவா, நிதி நெருக்கடி. ஓகே, வாங்க எழுதுறேன். நிதி நெருக்கடி ஆர்டிக்கல் என்ன அப்படின்னா 360. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு வந்து நிதி நெருக்கடி A360. ஸோ நான் ஆல்ரெடி லெஜிஸ்லேச்சர் சட்டமன்றம் பற்றி பேசும்போது என்ன சொன்னேன்னா, பட்ஜெட் பில்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இவரோட ரெக்கமெண்டேஷன் வச்சு இவரோட டேபிளுக்கு அதை ரீகன்சிடரேஷன் பண்ணதுக்கு அப்புறம் தான் வந்துட்டு என்னென்னா அது வந்து பார்லிமெண்ட்டில் வந்துட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் இவருக்கு வேறு என்ன பவர் இருக்குது அப்படின்னா, ஃபினான்ஷியல் எமர்ஜென்சி மேபி நிதி நெருக்கடி ஏற்படுது ரொம்ப பற்றாக்குறை அப்படின்னா இவர் வந்துட்டு ஃபினான்ஷியல் எமர்ஜென்சி போடுவாங்க. அதை பற்றி ஆர்டிகல்ஸ் வந்து அதை பற்றி சொல்கிற ஆர்டிகல்ஸ் வந்துட்டு என்னென்னா A360. ஓகேவா, இந்த ஆர்டிகல்ஸ் வந்து நிதி நெருக்கடி இல்லைனா ஃபினான்ஷியல் எமர்ஜென்சி பற்றி சொல்லும். ஸோ இதுக்கப்புறம் நிதி நெருக்கடி வந்துட்டா ஒரு ஃபண்ட் இருக்குது. ஓகேவா, 3 டைப் ஆஃப் ஃபண்ட்ஸ் இருக்குது. இதில் வந்துட்டு என்னென்னா CIG, ஸோ ஃபண்ட். ஸோ 3 டைப் ஆஃப் ஃபண்ட்ஸ் இருக்குது. அதில் ஒரு ஃபண்ட் தான் என்னென்னா இந்த கான்ஸ்டன்ட்லி ஃபண்ட் சம்திங். ஸோ இந்த ஃபண்டு என்ன அப்படின்னா நிதி நெருக்கடியப்போ நம்ம கஜானால பணமே இல்லை, கவர்மெண்ட் ரன் பண்ணுறதுக்கே இல்லை அப்படின்னா பேக்கப்புக்கு கொஞ்சம் ஆபரணங்கள் கொஞ்சம் கரன்சி வந்துட்டு வச்சுருந்துருப்பாங்க. ஸோ அதை எடுக்கிறதுக்குரிய பர்மிஷன் யாருக்கு இந்தியன் கான்ஸ்டியூஷன் ப்ரொவைட் பண்ணியிருக்கு அப்படின்னா பிரசிடெண்ட்டுக்கு தான் ப்ரொவைட் பண்ணியிருக்கு. ஸோ இவங்க வந்துட்டு என்னென்னா பிரசிடென்ட்ஸோட ரெஃபரேஷன் பண்ணி தான் இப்போ நிறைய ஃபினான்ஸ் கமிஷன்ஸ்லாம் இருக்குல்ல, அவங்களாம் அவங்களோட வரவு செலவு ரெவென்யூ எல்லாமே கால்குலேட் பண்ணி யாரோட பேரில் வந்து சப்மிட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோன்னா இந்த பிரசிடென்ட்ஸோட நேமில் தான் சப்மிட் பண்ணுவாங்க. ஸோ ஜுடிஷியல் ரிவ்யூ, இதில் வந்து ஜுடிஷியலில் என்னென்னா அப்பாயின்மெண்ட்ஸ் தான். ஓகேவா, ஸோ அப்பாயின்மெண்ட்ஸ்லாம் வந்து யாருன்னா சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியாவை அப்பாயின்மெண்ட் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லைனா சுப்ரீம் கோர்ட் ஹை கோர்ட்ஸோட ஜட்ஜஸ் வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணுறது பார்த்தாலும் யாருன்னா பிரசிடென்ட் அவங்க தான் பண்ணுவாங்க. மேபி அவங்களுக்கு ஏதாவது இந்தியன் கான்ஸ்டியூஷன் பொறுத்த வரைக்கும் இல்லை அட்மினிஸ்ட்ரேஷன் பொறுத்த வரைக்கும் லா அண்ட் ஃபேக்ட்ஸில் வந்து ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா இவங்க வந்து சுப்ரீம் கோர்ட் கிட்ட கேட்டுக்கலாம். அப்புறம் என்னென்னா இதில் வந்துட்டு என்னென்னா மேபி சுப்ரீம் கோர்ட்டோ ஹை கோர்ட்டோ யாருக்கோ வந்துட்டு என்னென்னா ரொம்ப கடுங்காவல் தண்டனை கொடுத்துருப்பாங்க. ஸோ அவங்க வந்துட்டு பிரசிடென்ட் நினச்சா அதை வந்துட்டு கேன்சலும் பண்ண முடியும், கடுங்காவல் தண்டனை குறைஞ்சபட்ச தண்டனையாகவும் மாற்ற முடியும். அதுக்கப்புறம் வந்துட்டு என்னென்னா இராணுவ அதிகாரங்கள். ஸோ இவர் வந்து என்னென்னா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் என்னென்னா சூப்பர் கமாண்டர் உச்சபட்ச அதிகாரம் ஆரம்பத்தில் யாருக்கு இருக்குது அப்படின்னு சொன்னோன்னா குடியரசுத் தலைவருக்கு தான் இருக்குது. இவர் வந்து யார் யாரெல்லாம் இராணுவ அதிகாரத்தில் பவர்ஸில் அப்பாயின்மெண்ட் பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா நேவியாக இருக்கட்டும் இல்லை ஏர்ஃபோர்ஸாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் ஆர்மியாக இருக்கட்டும் இவங்களோட சீஃப்ஸ் எல்லாத்தையுமே அப்பாயின்மெண்ட் பண்ணுறது இவங்க பிரசிடென்ட் தான் அப்பாயின்மெண்ட் பண்ணுவார். இன்னொரு விஷயம், நம்ம வந்துட்டு நெய்பர் நேஷன் கூடயோ இல்லை வேற ஒரு நேஷன் கூடயோ வந்துட்டு இப்போ வார் வந்து டிக்ளேர் பண்ணுறதாக இருக்கட்டும் இல்லை வார் வந்து ஸ்டாப் பண்ணுறதா இருந்தாலும் கூட எல்லாமே வந்துட்டு பிரசிடென்ட் தான் டிக்ளேர் பண்ணுவார். வார் ஸ்டார்ட் பண்ணுறதுனாலும் சரி ஸ்டாப் பண்ணுறதுனாலும் சரி அதுக்காக இவரே பண்ணிடுவான்னு இல்லை, இவர் வந்துட்டு என்னென்னா பார்லிமெண்ட்டோட ரெக்கமெண்டேஷன் மூலமாக தான் இவர் வந்து எல்லா விஷயமுமே பண்ணுவார். ஓகேவா, ஸோ அகெயின் வந்துட்டு என்னென்னா நேஷ்னல் எமர்ஜென்சி. ஸோ நேஷ்னல் எமர்ஜென்சி பொறுத்த வரைக்கும் 3 டைப்ஸ் இருக்குது. ஸோ ஃபினான்ஷியல், ஃபினான்ஷியல் பற்றி சொல்கிறது வந்துட்டு என்னென்னா 360. ஸோ அகெயின் இன்னொன்று வந்துட்டு என்னென்னா ஸ்டேட் எமர்ஜென்சி.
ஸோ ஸ்டேட் எமர்ஜென்சி அதில் வந்துட்டு என்னென்னா ஆர்டிக்கல் 5, 6 அண்ட் 365 இந்த 2 ஆர்டிகல்ஸ் வந்துட்டு என்னென்னா ஸ்டேட்டோட எமர்ஜென்சி எந்தெந்த விதமாக போடுறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கடுத்து வந்துட்டு நேஷ்னல் எமர்ஜென்சி. நேஷ்னல் எமர்ஜென்சி இது வந்துட்டு என்னென்னா 352 ஓகேவா. இப்போ ஃபினான்ஷியல் எமர்ஜென்சி எதை இது பண்ணுவாங்கன்னா ஃபினான்ஷியல் எமர்ஜென்சி வந்துட்டு ஏதாவது நிதி நெருக்கடி போட்டால் ஃபினான்ஷியல் எமர்ஜென்சி இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. ஸ்டேட்ஸ் எமர்ஜென்சினா இப்போது ஸ்டேட்ஸ் வந்துட்டு தன்னிச்சையாக முடிவெடுத்து கவர்மெண்ட்டோட அவங்க இது பண்ணுறது பண்ணாமல் இல்லைன்னா ஒரு ஸ்டேட்ஸ் எடுத்துட்டோன்னா பீகார்னு ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன்னா அந்த இடத்துல வந்துட்டு ஸ்டேபிளான கவர்மெண்ட் இல்லை அப்படின்னா அந்த கண்ட்ரோல் ஆட்டோமேட்டிக்காக பிரசிடென்ட்க்கு போயிடும். ஸோ அப்படின்றப்போ அந்த இடத்துல என்ன பிரசிடென்ட் ரூல் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணப்படுவாங்க. அதுக்குரிய என்னென்ன டைக்டீரியாஸ் என்னன்னு சொல்கிற ஆர்டிகல்ஸ் தான் என்னென்னா ஆர்டிகல் 5, 356 அண்ட் 358. ஸோ நேஷ்னல் எமர்ஜென்சி எந்த மாதிரியான இடத்துல போடுவாங்கன்னா நம்ம வந்துட்டு அனதர் நேஷன்ஸ் அனதர் கண்ட்ரி கூட வார் டிக்ளேர் பண்ணுறப்போ ப்ராப்ளம் வரப்போ என்னென்னா நேஷ்னல் எமர்ஜென்சி டிக்ளேர் பண்ணுவாங்க. ஸோ மேக்ஸிமம் வந்துட்டு 1975 நேஷ்னல் எமர்ஜென்சி டிக்ளேர் பண்ணாங்க. அதுக்கப்புறம் ஸோ ஓகே ஃபைன். ஸோ இப்போ ஃபைனலாக நம்ம என்னென்னா பவர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் எல்லாமே பார்த்தாச்சு. ஒரு பிரசிடென்ட்டு இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு என்னென்ன குவாலிஃபிகேஷன்ஸ், அவங்க எப்படி எலெக்ஷனில் கண்டெஸ்ட் பண்ணுவாங்க, ஸோ அவங்க எப்படி வந்துட்டு உறுதிமொழி எடுப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தாச்சு. ஸோ ஓகே இப்போ வந்துட்டு இப்போ இருக்க பிரசிடென்ட்ஸோட லிஸ்ட்டில் யார் யார் கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் ஆனவங்கள கொஞ்சம் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பிரசிடென்ட்ஸ் யார் அப்படின்னா